Venue partner We Love Homestay. Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. ரொம்ப நாளா I wanted to make films only. But I thought ரொம்ப ப்ரீமெச்சூராவே நான் ரொம்ப ரெடின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். But it was a very wise decision அப்ப நான் படம் பண்ணேன். நம்ம ஒன்று எதையாவது ஸ்டான்லி கியூப்ரிக் லூயி புனுவெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நிறைய அந்த ஒரு வேறு மாதிரியான சினிமாவெல்லாம் நம்ம படிச்சுட்டு அதே ட்ரீமில் இருப்போம். இங்கே வரும்போது ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற கமர்ஷியல் ஸ்பேஸ், இங்கே இருக்கிற ஸ்பேஸில் மெயின் ஸ்ட்ரீமில் படம் பண்ணுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக அதுலேருந்து அந்த மைண்ட் செட் உடஞ்சி அந்த ஈகோலாம் சுக்குநூறாக அவங்கள உடைக்கும் அந்த ஜேர்னியில். ரெண்டாயிரத்து போகிறாங்களே நம்ம தான் அடுத்து டேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஐடி வேலையை விட்டுட்டு வந்தேன் நான். ஒரு 25-30 பேர்கிட்ட கதை சொல்லி சில பேர் கொரட்டை விட்டு தூங்கி அது மாதிரி நிறையா நடந்துருது. அதுக்கு பிறகு படம் ஷூட்டிங் போகிற நேரத்துலையும் படம் நின்று இருக்கு. எப்பயுமே அந்த சினிமா எடுக்கணுங்கிற ஒரு பேஷன் இருக்கிறதுனால ஒரு டைம் வரும் எங்களுக்கு போதும் அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் பண்ணிடலான்னு தான் ஐ லெஃப்ட் அட்வர்டைசிங் அண்ட் ஸ்டார்டட் கேளுங்க. I am ready to direct a feature அப்படின்னு நீங்க உணர்ந்த அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஜீரோ பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிச்சு 500 ரூபாய்க்கு வந்து 5000 ரூபாய்க்கு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து இப்போ இந்த படத்துக்கு வந்திருப்போம். இந்த எல்லா ஸ்டேஜும் பார்த்து வந்ததில்ல. யூடியூபுக்கும் அதே எஃபர்ட் தான், சினிமாவுக்கும் அதே எஃபர்ட் தான். 4 லொகேஷன்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் போட்டுருந்தேன். மேனேஜர் வந்து பதறிட்டாரு, என்ன நீ 4 லொகேஷன் போட்டு வச்சிருக்கிற, அப்படிலாம் பண்ண முடியாது. படத்தோட ப்ரொமோஷன் சாங்னா சாங்கோட ப்ரொமோஷன் இன்டர்நெட் அப்படின்ற மாதிரி 3வது லேயர் வந்துச்சு. அந்த பண்ணுற ரீல்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு திருப்பி இன்ஸ்டாகிராமுக்கு மெட்டாவுக்கு பே பண்ணுற மாதிரி ஒரு 3 லேயர் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ். கிரியேட்டிவ்ன்றதை தாண்டி இந்த செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸுக்கு கேட்டர் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது தேவையாக இருந்துச்சு. என்னன்னா நம்ம நினச்ச படம் இது வரைக்கும் நான் பண்ணலன்றது தான் என்னோட ஃபீல். நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாலுமே அது சூப்பர் ஸ்கிரிப்டாக இருக்கிறனாலே அது வந்து யாரும் இங்கே இன்வெஸ்ட்லாம் பண்ணிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது நான் கிடைச்சதை தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த படத்தோட தலைப்பில் இருந்தே பிரச்சனை தான் இருந்தது. நிறைய பேர்கிட்ட கதை சொல்லும் போதாலுமே இந்த படம் எப்படி சென்சார்லேருந்து வெளில வரும், அந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் எல்லாருடைய இதுவாக இருந்தது. அப்போ நான் அதை வந்து இந்த கதையை திரைக்கதையை எழுதும் போதே இது எழுதுனா சென்சாரில் வருமா, இது எழுதுனா வராதா, இது அப்படின்னு ஒரு இந்த பெயினே ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடும். நீங்கள் ரொம்ப நம்பின கதையாகவே இருந்தாலுமே இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதெல்லாம் எங்கே உடையும்னா நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு காமிக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா. குடும்பஸ்தன் ஏமாறி படங்கள்லாம் வந்துட்டு ஒரு சிரிப்பு சத்தம் நான் எதிர்பார்க்காத இடத்துலலாம் சிரிப்பு வருதுங்கிறதுக்கு காரணம் தியேட்டரில் பார்த்துறதுனால மட்டும்தான். ஒருத்தன் சிரிக்க ஆரம்பித்தா நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த மேட்ரு வந்துடுது. அது ஓடிடியில் கிடைக்குமான்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் பெரிய ஹீரோஸோட படங்கள் தான் சேஃப். நீங்கள் என்ன பண்ணாலும் தியேட்டருக்கு வந்துடுவாங்க, நான் வந்து பார்த்துருவாங்க. மற்ற படங்களுக்கு நீங்கள் கூப்பிடணும். யூ ஹேவ் டு புல் தம் டு த தியேட்டர்ஸ் விச் இஸ் வெரி டஃப் நவடேஸ். ஒரு படம் வந்து ஒரு கோடியை எண்ணிக்கை மட்டும் சொல்லி அந்த படம் இவ்வளோ தூரம் ஓடுது அப்படின்றது வந்து எவ்வளோ அந்த கலையை அழிச்சிருமோ, அது எவ்வளோ ஆரோக்கியமற்ற போக்கோ, அதே மாதிரி ஆடியன்ஸுடைய டேஸ்ட்டுக்கு கதை எழுதுறதும் அதே நிகரானது தான். நீங்கள் வந்து உலகம் முழுக்க நீங்கள் வந்து சிறந்த படங்கள்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அந்த மண்ணோட, அந்த கல்ச்சரோட, அந்த லைஃபோடு இருக்கிற ரொம்ப அடர்த்தியான படங்கள் தான் பெரும்பாலும் பேசப்படுற படங்களாகவும் அடுத்த தலைமுறை கடத்தப்படுற படங்களாகவும் இருக்குது. யாருக்கு எது பிடிக்குதுன்னு உங்களால் டக்குன்னு இது பண்ணிடவே முடியாது. எனக்கு தியேட்டரில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் என்னவோ 180 டிகிரி ஸ்பெக்ட்ரம் ஆப்போசிட். எனக்கு இதில் பயங்கர மிக்ஸ்டு. ஓடிடியில் அப்போ இருந்த தியேட்டருக்குள்ள மூமெண்ட் வேறு. ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு ஒரு ரிவெஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்லோ மோஷன் நடந்தால் தியேட்டரில் வெடிக்கிறோம், நம்ம தெரிக்கிறோம். இப்போ நம்ம அது பண்ணால் என்ன இந்த ஆள் நடந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஈஸியாக கலாஸ் தள்ளிட்டு போயிடுவாங்க. I am ready to direct a feature அப்படின்னு நீங்க உணர்ந்த அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ பெருசிஸ் 2வது படம், டென்டிக்கும் நெலுங்குள்னு தான் முதல் படம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து கேமரா அசிஸ்டன்ட், இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஒரு சினிமாட்டோகிராஃபரோட. ஸோ அதிலிருந்து தென் அட்வர்டைஸிங் நிறைய படங்கள். அட்வர்டைஸிங் தான் ஒரு 10-15 இயர்ஸ் அந்த ஃபீல்டு இருந்தேன். ஆல் த பிக் பிராண்ட்ஸ் கவர் பண்ணேன். ஸோ ஒரு எப்பயுமே அந்த சினிமா எடுக்கணுங்கிற ஒரு பேஷன் இருக்கிறதுனால ஒரு டைம் வரும் எங்களுக்கு போதும் அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் பண்ணிடலான்னு தான் ஐ லெஃப்ட் அட்வர்டைசிங் அண்ட் ஸ்டார்டட் கேளுங்க.
ஸோ நெல்லுங்குள்னா பண்ணிவிட்டு தென் பெருசு. தமிழ்ல டெபியூ படம். ரொம்ப நாளாக I wanted to make films only. பட் ஐ தாட் ரொம்ப ப்ரீமெச்சூராகவே நான் ரொம்ப ரெடின்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு 2016 நக்கலைட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரெடின்னு நினச்சிருந்தேன். பட் இட் வாஸ் அ வெரி வாய்ஸ் டிசிஷன். அப்போ நான் படம் பண்ணேன். ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இது வந்தது வந்து இட் வாஸ் அ நைஸ் டிசிஷன். பட் ஓவர் த ப்ராசஸ் நமக்கு வந்து நாங்கள் 2019-20 ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் திரும்ப ஓகே அப்படின்னு. ஸோ அது டுக் அண்ட் 3-4 years டு மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ராஜேஷ் சொன்ன மாதிரி தான் 2015 நம்ம தான் அடுத்து டேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஐடி வேலையை விட்டுட்டு வந்தேன். நான் அப்போது வந்துட்டு ஐ ஸ்டார்டட் ஆஸ் அன் யூடியூபர். யூடியூப்பில் எழுதி நிறையா ஷோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சார் சொன்ன மாதிரி எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய பிராண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணும் பொழுது பெரிய க்ரூவை ஹேண்டில் பண்ணேன். ரொம்ப பெரிய க்ரூ, ஒரு 200 பேர் 150 பேர் அப்படின்னு ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, ஐ ஆம் ரெடி, நம்ம அடுத்து நம்மளால் இது பண்ணிடலாம். இந்த ஃபினான்சஸையும் அந்த க்ரூவை ஹேண்டில் பண்ணுற இதுவும் வந்துருச்சுனாலே போதும் அப்படின்ற மேட்ரு தான். மற்றபடி எல்லாமே சேம் ப்ராசஸ் தான், வேறு பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது. அந்த ஃபினான்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அவ்வளோ பேர்த்துக்கிட்ட எப்படி நம்ம வேலை வாங்க போகிறோம், அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் த ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து லாஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எண்டு முடிச்சு அந்த காப்பி கையில் வர வரைக்கும் இது இவங்களெல்லாம் எப்படி நம்ம இது பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக கொண்டு போய் முக்கியமாக கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறோம் இருக்கீங்களா, விச் இஸ் மோர் டிஃபிகல்ட் தென் ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ணுறத விட ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிளைண்ட் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க ஆட் எடுக்கும்போது. தே வில் இன்வால்வ் இன் ஈச் அண்ட் எவ்ரி பிட் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது ஓகே இதுவே பார்த்தாச்சு நீ படம் எடுத்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு. ராஜேஷ் சொன்ன மாதிரி நான் கொரோனாவுக்கு முன்னாடி கரெக்டாக அப்போ நான் வந்துட்டு படம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எல்லாம் அக்யூமுலேட் ஆகி ஓகே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி கொரோனானால நின்றுச்சு. அதுலேருந்து வெளில வந்து படம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 3-3.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஃபிலிம் எடுக்கணுன்ற ஒரு ட்ரைவ் இருந்தது. நான் அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போகணுன்னா சிஜி தான் ஒரு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்டுன்ட்டு நான் என்னோட அந்த ஏஜில் நான் வந்து ஒரு அந்த இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தேன். பட் அதை தாண்டி நிறையா இருக்குது. பட் நமக்கு மற்றதெல்லாம் தெரியும், சிஜி மட்டும் தான் மிஸ்ஸிங், அதை படிச்சுட்டா எல்லாம் வந்துடும்ட்டு சிஜியில் விஎஃப்எக்ஸ் கோர்ஸ் படித்து இஎஃப்எக்ஸில் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வல்லவன்லாம் என்னோடய ஃபஸ்ட் படம் பேர்லாம் வரும் அதில். ஸோ அதுலேருந்து சிவாஜிலாம் வரைக்கும் ஒர்க் பண்ணி சிஜியில் நிறையா கம்போசிட்டரெல்லாம் வந்துட்டு அந்த சரி ஓகே இனஃப் இந்த ஃபீல்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு, இப்போ நெக்ஸ்ட் ஃபில்ம் மேக்கிங் போயிடலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் இங்கே வேறு ஒரு நம்ம ஒன்று எதையாவது ஸ்டான்லி கியூப்ரிக் லூயி புனுவெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நிறைய அந்த ஒரு வேறு மாதிரியான சினிமாவெல்லாம் நம்ம படிச்சுட்டு அதே ட்ரீமில் இருப்போம். இங்கே வரும்போது ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற கமர்ஷியல் ஸ்பேஸ், இங்கே இருக்கிற ஸ்பேஸில் மெயின் ஸ்ட்ரீமில் படம் பண்ணுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக அதுலேருந்து அந்த மைண்ட் செட் உடஞ்சி அந்த ஈகோலாம் சுக்குநூறாக அவங்கள உடைக்கும் அந்த ஜேர்னியில் உடச்சி ஓகே நார்மல் ஹியூமன் பீயிங்காக மாறி இதுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிலிமோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு உள்ள இங்கே எப்படி இங்கே வந்து கமர்ஷியல் ஸ்பேஸில் போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோ ஒத்துக்கணும் ஒரு கதை, ஒரு ப்ரொடியூசர் போய் கதை சொன்னோடனே அது படமாக மாறிடாதுன்றது அந்த புரிதல் வர்றதுக்கு இது மாதிரி பல ஸ்டேஜஸ் வந்து தாண்டும் போது அது ரொம்ப என்ரிச்சிங் ப்ராசஸ் ஆக்சுவலி. ஐம் தேங்க்ஃபுல், ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். பட் அதெல்லாம் தாண்டி வரும்போது ஓகே நான் வந்து சைன் பண்ணாத கம்பெனியே கிடையாது. நான் 4-5 சும்மா அக்ரிமெண்ட்லாம் வீட்டில் இருக்குது, நான் நிறையா சைன் பண்ணியிருக்கேன், அது நடக்காது. திடீர்னு ஹீரோ ஓகே சொல்லும்போது ப்ரொடக்ஷனில் ஃபண்ட் இருக்காது, ப்ரொடியூசர் ஓகே பண்ணும்போது நான் சொல்கிறது நான் 15 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பட் நான் சைன் பண்ணி படம் பண்ணாத அக்ரிமெண்ட் நிறையா இருக்குது. ஸோ இப்படி பல அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது ஒரு விஷயமாவே இல்லை. அது எப்போ நடக்குதுன்ட்டு விடும்போது தான் நான் வந்து ரைட்டராக ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறையா நான் பாரம்னு ஒரு படம் ரைட்டிங்கில் நேஷனல் அவார்டு வின் பண்ணுச்சு. அப்புறம் சைஸ் ஜீரோன்னு ஒரு படம் எழுதினேன், தெலுங்கு தமிழ் பைலிங்குவல். அப்புறம் ஜீல ஒரு வெப் சீரிஸ் எழுதினேன் அனந்தம்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் எழுதும்போது அதுலேருந்து என்ன பிரச்சனைனா, நீங்கள் ரைட்டர்ன்ற அடையாளத்தோடு போகும்போது இவன் எழுதுவான் கதை நான் படம் பண்ண மாட்டான்ற மாதிரி அப்படி போய்டும். திருப்பி அதை உடச்சி வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்படின்னு ஃபைனலி ஐ டிட் காலங்களில் அவ்வளோ சொந்தம். சிவி குமார் சார் ப்ரொடியூசர் வந்து எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக தெரியுன்றனால நம்ம ஃபைனலாக ஒரு படம் பண்ணோம். அந்த படம் முடித்தோடனே வித்தின் 2-3 மந்த்ஸில் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு பண்படிச்சம் கிடச்சிது. நான் பேசிக்காக ரைட்டர். என்னுடைய புக்கு வந்து சென்னை லயோலா, திருச்சி சென்ட் ஜோசப்பில் வந்து சிலபஸில் இருக்குது, எம்ஏ இருக்குது. அப்புறம் அதை படித்து என்னுடைய புத்தகத்து மூலமாக தான் எனக்கு சினிமா வாய்ப்பே வந்தது. அப்புறம் மெட்ராஸ் கபாலி 2 படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு நம்ம படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வரும்போது தான் அசிஸ்டண்டாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருந்தது. வெளில வந்த பிறகு தான் நிறைய நம்ம எடுக்கிற கதையை வந்து எனக்கு வந்து நான் தொடர்ந்து இடதுசாரி அரசியலோடு தொடர்ந்து இருக்கிறதுனால நார்மலாக வேறு மாதிரி ஒரு படம் எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவாக குண்டு
கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர்கிட்ட கதை சொல்லி சில பேர் கொரட்டை விட்டு தூங்கி அது மாதிரிலாம் நிறையா நடந்துருக்குது. அதுக்கு பிறகு படம் ஷூட்டிங் போகிற நேரத்துலையும் படம் நின்று இருக்குது. அதுக்கு பிறகு தான் வந்து குண்டு வந்தது. குண்டு வந்த உடனே கொரோனா வந்துடுச்சு. கொரோனா வந்த உடனே அந்த 2 வருஷம் பிறகு அப்புறம் தண்டகாரண்யம் உங்களுக்கு தெரியும் படம் பார்த்துருந்தா. அது முக்கிய இது வரைக்கும் பேச முடியாத ஒரு அரசியல் நக்சல் சம்மந்தமான அரச பயங்கரவாதத்தை சார்ந்த கதை. இது சொல்லும்போதே நிறைய ஹீரோக்கள்கிட்ட சொன்னாங்க. ரஞ்சித்தோடவும் என் கூட கதை சொல்ல வந்திருக்காரு. ஆனால் எல்லாருமே கதை கேட்டு இந்த படம் வந்து சென்சார்லேருந்து வெளியே வராது அப்படின்ற நிறைய சிக்கல்களுக்கு இடையில் வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து இந்த ஹீரோ வச்சு அப்புறம் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த படம் பண்ணது. 2 படம் 2025ல ரிலீஸ் ஆன உங்க ரெஸ்பெக்டிவ் படங்கள் வந்து உங்களுக்கு பர்சனலா தெரியும், உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அதுல எவ்வளோ இருக்கு, உங்களோட பர்சனல் கதைகள் அந்த படத்துல எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்கு, அதை தாண்டி சினிமாட்டிக் இமேஜினேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது உங்களோட எவ்வளோ லெவல்ல வந்து அது கலந்துருக்கு அப்படின்னு. வாட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஹவு மச் ஆஃப் யுவர் சினிமாட்டிக் இமேஜினேஷன் வாஸ் இன்வால்வ்ட் இன் யோர் 2025 ரெஸ்பெக்டிவ் படங்கள்? பெருசுலேருந்து அவர் தான் பெருசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு பெருசு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஒரிஜினலாக நான் நெலுங்குள்னு ஸ்ரீலங்காவில் பண்ணனால. ஸோ பிஃபோர் நெலுங்குள்னு ஐ வாஸ் ரைட்டிங் சம்திங் வெரி சீரியஸ். ஒரு அம்மா வந்து தான் மகனை தேடி போயிட்டுருக்காங்க. அந்த யுத்த காலத்தில் வந்து இறந்து மிஸ் ஆன மகனை. ஸோ ஐ டுக் வெரி லாங் இயர்ஸ் டு ஃபினிஷ் தட் ஸ்கிரிப்ட். அண்ட் நிறைய அம்மாங்களாம் அவங்களாம் இன்டர்வியூ பண்ணி, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் அது டைம் தேவைப்பட்டது. தென் ஐ வாண்டட் டு டூ சம்திங் வெரி சிம்பிள், வெரி பொலிட்டிக்கல். அப்போ தான் நெலுங்குள்னு எழுதினேன். இப்படி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் யார், ஒரு வீட்டில் தலைவர் அப்படின்னா பொலிட்டிக்கலி அங்கே வந்து இட்ஸ் வெரி பொலிட்டிக்கல், மாக்கிங் த ஏர்லி ரெஜிம். ஸோ அந்த மாதிரி அது பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு நல்லா ரிசல்ட் வந்தது. ஸோ இட் கான் டு சம் ஆஃப் த பிக் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். எஸ்டோனியாவில் பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கிச்சு, ஒன் ஆஃப் த ஏலிஸ் ஃபெஸ்டிவலில். ஸோ தென் இட் ட்ராவல் டு சாவோ பாலோ, ஃப்ரீபுக், இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவலுக்கு போச்சு. ஸோ அதை டிரெக்டர் ராம் வந்து போட்டு காமிச்சேன். அவர் என்னோட மென்டர்ஸ் மாதிரி. அவர் பார்த்துட்டு வாட் இஸ் செட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஏஷியான்னு சொல்லிட்டு தென் ஒன்லி இட் கனெக்டட் மீ வித் கார்த்திக் சுப்புராஜ். அப்புறம் அவங்க பார்த்து தான் பெருசு. ஸோ லக்கிலி அந்த கதை சொல்கிறது, ஹீரோக்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிற அந்த டஃப்பான இதுலேருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த படத்துக்கு போட்டு காமிச்சு இதை தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் நெலுங்குள்னையும் அது டென்டிகோவும் பெருசும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். த ஹோல் பாயிண்ட் அது வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு ஆர்ட் ஹவுஸ் மாதிரி போகும். இது வந்து அதுவே பயங்கர கமர்ஷியலாக எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இட்ஸ் நைஸ். ஒரு வேரியேஷன் கொடுத்தது எனக்கு திருப்தியாக இருந்தது. ஏன்னா அங்கே ரொம்ப சீரியஸான ஒரு ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம், அதே எப்படி கமர்ஷியலாக பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணது தான் பெருசு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஒரு ப்ரோசஸ். சினிமேட்டிக்காக என்ன இமேஜினேஷன் இருந்துச்சு எனக்கு அப்படின்னா என்ன சொல்கிறது? ரியல் லைஃப்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம், பட் சினிமாவை பண்ணுறதுனாலே வந்து உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு டூ இட் இன் அ சர்டன் ஃபார்ம், ரைட்? நாங்கள் முன்னாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் வெப் சீரிஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறோம். அண்டு யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணி லைக் எங்கள் கதைலாம் ரொம்ப சிமிலராக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 0 பட்ஜெட்லேருந்து ஆரம்பித்து 500 ரூபாய்க்கு வந்து 5000 ரூபாய்க்கு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து இப்போ இந்த படத்துக்கு வந்திருப்போம். இந்த எல்லா ஸ்டேஜும் பார்த்து வந்ததில் சினிமாவில் கதை எழுதுறதோட தன்மையில் யூடியூபுக்கும் அதே எஃபர்ட் தான், சினிமாவுக்கும் அதே எஃபர்ட் தான். ஃபார்மாக ஒரு 2.5 மணி நேரம் கதையாக எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு வெப் சீரிஸ்க்கு 40 நிமிஷம் தான் அதோட ஃபார்மேட் வேறு. 2 ஆக்டாக போவாங்க, இல்லை ஒரு ஆக்ட் இதுவாக இருக்கும். இது வந்து அந்த ஃபார்மாக என்னங்கிறது தான் டிஃப்ரெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு அவன் சொன்ன மாதிரி நிறைய க்ரூவை ஹேண்டில் பண்ணுறது நாங்கள் பண்ணும்போது வெரி இண்டிபெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து லொக்கேஷன்லாம் இப்படி மாற்றிட்டு போவோம். இங்கேன்னா லொக்கேஷன் ஷிஃப்ட்டுக்கு இவ்வளோ டைம் எடுக்குங்கிறதெல்லாம் ரியலைஸ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதுதான் சினிமா இஷ்டத்துக்கு 4 லொக்கேஷன்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் போட்டிருந்தேன். மேனேஜர் வந்து பதறிட்டாரு, என்ன நீ 4 லொக்கேஷன் போட்டு வச்சிருக்கிற, அப்படிலாம் பண்ண முடியாது, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதோட டிஃபிகல்ட் ப்ராசஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு எங்களுக்கு. யூடியூப் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட் பண்ணும்போதுமே 2 லொகேஷன்லாம் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடும். உனக்கு கொஞ்சம் பெரிய குரூவாக இருந்தால் மேக்ஸிமம் ஆட் வந்துட்டு ஒரு ஸ்டுடியோக்குள்ளே தான் நடக்குன்றதுனால பெரிய இஷ்யூவே இல்லை. ஸோ அதுதான் சாரி அதுதான் சினிமாவா மாத்துறதுக்குள்ள இருந்த பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது அதுதான். அந்த ஸ்கேல்
எஸ்பெஷலி த ஃபார்ம் அண்ட் த வே இட் ஒர்க்ஸ். அங்கன்னா எல்லாம் லைட்டுனா கூட யூனியன்லேருந்து வரணும், பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எனக்கு சினிமாவாக மாற்றும் போது ஒரு பெரிய பொறுப்பு கூடவே வந்து உட்காந்துருச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலையோ ராஜேஷும் நானும் வி ரெப்ரசன்ட் என்டையர் இன்டர்நெட் கம்யூனிட்டி. இங்கிருந்து வந்தால் ஐ மீன் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இவனுக்கு இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி எதுவும் ஒதுக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதே மாதிரி கொடுக்குற பணம் இருக்கு இல்லைங்களா, நம்மளை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறது தான் மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு. எனக்கு யூடியூப்பில் ஒரு லிபர்ட்டி இருந்துச்சு, என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், நான் வேணுங்கிறது அங்கே இது பண்ணலாம். இதுக்குன்னு வரும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இன்னும் அந்த பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இது அடிச்சு ஆகணும், ஷார்ட்டாக இது ஹிட் ஆகியே ஆகணும் அப்படிங்கிறது அந்த பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ அதுக்கு நிறையா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. 4 டிராஃப்ட் 5 டிராஃப்ட் அதில் ரிசர்ச் பண்ணி அதில் இது சேர்த்தா தான் இது ஒர்க் ஆகும், இது இங்கே இந்த இடத்துல ரொம்ப டல்லாக போகுது, அந்த மாதிரி இல்லாமல் தியேட்டருக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு யூடியூப் நீங்கள் வந்துட்டு 1-to-1 மீடியம், ஆர்ஜே மாதிரி இது மாதிரி 1-to-1 மீடியம், நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொருத்தன்ட்டு இண்டிவிஜுவலாக பேச போகிறீங்க. ஸோ அது ஈஸி, உங்களுக்கு அதில் ஒரு லிபர்ட்டி இருக்கும். சினிமான்றது இட்ஸ் யூர் கோயிங் டு ஸ்பீக் வித் 100 and 150 பீப்புள் அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் குழு மனப்பான்மைக்கு இது வந்துட்டு நல்லாயிருக்கும், இது வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் அந்த இது தேவையாக இருந்தது. ஒரு படம்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு சாங் தேவைப்பட்டுச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தும் லேபிள் சைடில் இருந்தும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதுவும் கரெக்டு தான், ஏன்னா இப்போ விளம்பரத்துக்கு தேவை அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை நான் அதை யோசிக்கவே இல்லை. ஆனால் விளம்பரத்துக்கு ஒரு சாங் அங்கே வச்சே ஆகணும், அதுக்கு வந்துட்டு ரீல்ஸ் பண்ணி அதை வந்துட்டு எல்லாத்துட்டையும் பண்ண வச்சு அதை ப்ரொமோட் பண்ணோம். படத்தோட ப்ரொமோஷன் சாங்னா சாங்கோட ப்ரொமோஷன் இன்டர்நெட் அப்படின்ற மாதிரி 3வது லேயர் வந்துச்சு. அந்த பண்ணுற ரீல்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு திருப்பி இன்ஸ்டாகிராமுக்கு மெட்டாவுக்கு பே பண்ணுற மாதிரி ஒரு 3 லேயர் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த விஷயம்லாம் மாறுச்சு. ஸோ அந்த ஸ்பேஸில் க்ரியேட்டிவ்ன்றதை தாண்டி இந்த செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸுக்கு கேட்டர் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது தேவையாக இருந்துச்சு. பொறுப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. யூடியூபை கம்பேர் பண்ணும்போது இந்த பொறுப்பு பொறுப்பாக இருந்ததா இல்லை ப்ரெஷராக இருந்ததா உங்களுக்கு? ஐயோ, ப்ரெஷர்லாம் இல்லைங்க. ஏன்னா இது பிடிச்சு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், இதுக்காக தான் வந்திருக்கோம். 10 வருஷமாக இதுதான் கனவாகவும் இது பண்ணியிருக்கோம். எல்லா வேலையிலும் இருக்கிற மேட்ரு தான். அப்புறம் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக அப்படின்லாம் இல்லை, நம்ம இதை என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கோம். பீப்புளை ஹேண்டில் பண்ணிட்டாலே 70-80% ஆஃப் த ஃபில்ம் மேக்கிங் இஸ் ஈஸி. பீப்புள் ஹேண்ட்லிங் தான், கம்யூனிகேஷன் தான். ஸ்கில்லெல்லாம் நம்ம அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம், அதை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்துடும். பீப்புள் ஹேண்ட்லிங் தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக, என்ன சொல்கிறது, கொஞ்சம் தட்டு மாதிரி ஹேண்டில் பண்ண, யார்கிட்ட எப்படி பேசணும் அந்த விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது ஒழிய, மற்றபடி ஸ்கில்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தது, நம்ம கற்றுக்கிட்டது, நம்ம ஹேண்டில் பண்ணது அதெல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. பீப்புள் ஹேண்ட்லிங் தான் கொஞ்சம் கரெக்டான விஷயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. மற்றபடி டைமுக்கு முடிக்கிறதோ, ரிசோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறதோ, வி ஆர் ட்ரெயின்ட் ஃபார் தட். 0 பட்ஜெட்லேருந்து இவன் சொன்ன மாதிரி 0 பட்ஜெட்டில் தான் நாங்கள் பழகியிருக்கோம். ஸோ அது எங்களுக்கு ஒரு இஷ்யூவாகவே தெரில. மற்ற விஷயம் கம்யூனிகேஷனும் யார்கிட்ட எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணுன்ற விதம் இருக்குங்களா. இட்ஸ் 24 கிராஃப்ட்ஸ்னால் 24 கிராஃப்ட்ஸ் இருந்தும் நம்ம வேலை வாங்கணும்னா யார்கிட்ட என்ன சொன்னால் நம்ம சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு அந்த வேலையை வாங்குறது தான் பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. மற்றபடி இல்லை, ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அதான் என்னென்னா, நம்ம நினச்ச படம் இது வரைக்கும் நான் பண்ணலன்றது தான் என்னோட ஃபீலு. ஏன்னா நம்ம நினச்ச படம் வந்து இந்த கமர்ஷியல் ஸ்கூலில் கரெக்டாக அந்த ஹீரோயின் இந்த பட்ஜெட் எல்லாம் உட்காந்து அது என்னவா மார்க்கெட் ஆக போகுதுன்றதெல்லாம் சேர்த்து தான் அந்த கதை வெளியே வரும். நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாலுமே அது சூப்பர் ஸ்கிரிப்டாக இருக்கிறனாலே அது வந்து யாரும் இங்கே இன்வெஸ்ட்லாம் பண்ணிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது நான் கிடச்சதை தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் படமும் அப்படி தான் பண்ணேன். 2வது படமும் வந்து அந்த ஃபஸ்ட் படம் பார்த்துட்டு வர ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, என் ஐடியாவை நீங்கள் படமாக மாற்ற முடியுமா, நீங்கள் ரைட்டராக இருக்கிறனால, பேக்ரவுண்ட் இருக்கிறனால, ரைட்டிங் பேக்ரவுண்ட் நீங்கள் யார்ட்டையும் போக வேண்டிய நீங்களே எழுதுன்றனால நான் கேட்குறேன்னும்போது எனக்கு வந்து நான் நோ சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் அடுத்தடுத்து மூவ் ஆகி ஆகணும். ஸோ நான் அதுதான் விக்டரியாக பார்த்தேன். ஒரு படம் பண்ணோம், இன்னொரு படம் வருதுன்னா இதை நம்ம சேலஞ்சாக எடுத்து நம்ம அவர் சொல்ல வந்த ஐடியாவை எப்படி வந்து கமர்ஷியலைஸாக மாற்றுறதுன்னு ஒரு விஷயம். அவர் பேரண்ட்டோட ஆங்கிளில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சார். பேரண்ட் வந்து இப்போ இருக்கிற பசங்களை பற்றி ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகிறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க, இப்போ இருக்கிற பசங்க வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, இது வந்து ஒரு கதையாக பண்ணணும் அப்படிங்கும்போது நான் ஜென்சி ஆங்கிளோட விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்து அதில் நிறைய விஷயங்களை எல்லாமே இமேஜினேஷன் தான், எதுவுமே அதில் ரியாலிட்டியான்னு உங்கள் கொஸ்டினே ஆக்சுவலி ரியலாக இல்லைன்றதுனா அது 100% ஃபிக்ஷன் தான், எல்லாமே ஃபிக்ஷன் தான்.
நத்திங். அதில் என்னென்னா நான் சொல்ல வந்த கதை என்னென்னா, அதில் இந்த பவர் ஆஃப் நவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாஸ்டில் டுவெல் ஆகிறதோ இல்லை ஃப்யூச்சரில் போய் இது பண்ணுறதோ யூஸ் இல்லை. நீங்கள் கரண்ட்டில் லிவ் பண்ணுறது, நவுல இருக்கிறது தான் வந்து, இதுதான் புத்தர்லேருந்து அத்தனை ஃபிலாசபரும் சொன்ன விஷயம். நான் இந்த விஷயத்தை இவ்வளோ டீப் ஃபிலாசபியை வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாக்குள்ளே வைக்கணும். அது சேலஞ்சு, இது வைக்கவே முடியாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி யார்கிட்ட ஈஸியாக வைக்க முடியும்னா, பயங்கரமாக லைஃப்பில் அடி வாங்குறவன்ட்ட ஈஸியாக அந்த விஷயத்த சொல்லணும்னா அவன் த்ரூவாக கன்வே பண்ணால் இது கன்வே ஆகும் ஆடியன்ஸுக்கு. அப்போ நான் ஹீரோயின் 2 பேர் வைக்கணும்ல, அவங்க 2 பேரும் தர்மடி வாங்குவாங்க படத்தில். இவன் ஒரு பக்கம் அடி வாங்குவான், அவன் ஒரு பக்கம் அடி வாங்குவா. கடைசியாக சேரும்போது நவுல வாழ்ந்துட்டு போயிடலாம், நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படி முடிக்கிற மாதிரி நான் கதை அமைச்சேன். இதுதான். ஸோ 100% ஃபிக்ஷன் தான். அது லவ் இஸ் மை ஒன்லி பாலிடிக்ஸ்ன்னு இருக்கும், ஒரு இதில் வாலில் எழுதியிருப்பேன். அதுதான் என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்பயுமே. அத்யன் சார், இந்த படத்தோட தலைப்பில் இருந்தே பிரச்சனை தான் இருந்தது. கதை எழுதி முடித்த உடனே ரஞ்சித்தோட மட்டும்தான் அந்த கதையை ஒத்துக்கிட்டார். நிறைய பேர்கிட்ட கதை சொல்லும்போது எல்லாமே இந்த படம் எப்படி சென்சார்லேருந்து வெளில வரும், அந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் எல்லாருடைய இதுவாக இருந்தது. அப்போ நான் அதை வந்து இந்த கதையை திரைக்கதையை எழுதும்போதே இது எழுதுனா சென்சாரில் வருமா, இது எழுதுனா வராதா, இது அப்படின்னு இந்த பெயினே ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் அது இப்போ ஒரு வழியாக அந்த கதையை எழுதி முடித்த பிறகு எடுக்கும்போதும் அந்த பிரச்சனை இருக்கும். இந்த டைலாக் எடிட் பண்ணி இதுக்கு இன்னொரு வெர்ஷன் ஷூட் பண்ணணுமா அப்படியெல்லாம் இருந்தது. நான் ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறதுக்கு ஜார்க்கண்ட் போகும்போதே ஷூட் பண்ண போகும்போதும் எல்லா இடத்துமே ஜாம் ஆகி தான் இருக்கும். ஒரு 15 அடிக்கு மேலே எலிக்காமே மேலே போகாது. நான் ஒரு காட்டு உள்ளே போகிறேன், அங்கே வந்து ஒரு கிராமம் பிரியிற இடத்த இந்தியாவை சார்ந்த யாராவது உள்ளே வந்தால் தண்டிக்கப்படுவீர்கள்னு. இப்போது இதை மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ சிக்கலான ஒரு கதையை நாள் ஷூட் பண்ணுறோம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம், டைட்டில் ஷூட்டிங் பாட்டுக்கே வந்துட்டாங்க. வந்து நீங்கள் ஷூட்டிங்கை நிறுத்துங்க, இதுக்கே அங்கே வந்து வரவே முடியாத ஒரு காடு, கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கே நாங்கள் தான் வந்து ரோடெல்லாம் சரி பண்ணி உள்ளே போனோம். அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஷூட்டிங் இன்றைக்கே நிறுத்திடுங்க, என்ன டைட்டிலே ரொம்ப சிக்கலாக இருக்குது, என்ன மாதிரியான கதை சொல்லாமல் நாங்கள் வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியாது அப்படின்ட்டேன். அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை பட டைரக்டர் லென் பாரதி வந்திருந்தார். அவரும் நானும் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து ஒரு புதுசாக ஒரு கதை ஒன்று எழுதி அவங்ககிட்ட கொண்டு போய் கவர் கொடுத்து இன்னொரு கவரும் கொடுத்தோம். அப்போ அந்த கவரை வாங்கிக்கின்னு இந்த கவரை விட்டு அப்படி தான் சென்சார்லேயும் அப்படி தான். பெரும்பாலும் தோழர்களுக்கு தெரியும், படம் வந்துன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் சென்சாரில் கட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க. எங்கள் படத்துக்கு 3 மணி நேரத்துக்கு வரவே இல்லை. அது உள்ள அவ்வளோ பெரிய டிஸ்கஷன். எங்கே ரஞ்சித்தோட வந்து படம் பேன் பண்ண போகிறாங்க அப்படி ஒரு சிக்கல் இருந்தது. 4 முறை சென்சார் பண்ணி அவ்வளோ சிக்கலான ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே எனக்கு என்னென்னா, ஒரு அரச பயங்கரவாதம் இங்கே இருக்கிற சூழலில் 90% மனித உரிமை மீறல் எல்லாமே அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க மூலமாக தான் மக்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அப்போது எல்லாரும் மேலேயும் ஒரு கதையை நம்ம சொல்லிட்டு இது பண்ணாமல், நமக்கு என்னுடைய அனுபவங்களில் நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம், அதை மாதிரியான கதைகளை ஃபைட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய அனுபவமாக இருந்தது. குண்டும் அப்படி தான், தண்டகாரமும் அப்படி தான் நான் எடுத்தேன். அந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அரசியலை உள்வாங்கிக்கிறதுக்கும் நிறைய சிக்கல் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லோரும் அதை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்சார் அதிகாரியாக என்கிட்ட என்ன சொன்னார்னா, என்னுடைய ஒர்க் ஜேர்னியில் எனக்கு என் ஒர்க்குக்கு ஏற்ற ஒரே படம் தண்டகாரணமாக தான் இருக்கும், நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த படத்தை என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ சிக்கலுக்கு இடையில தான் அந்த படம் எடுத்தோம். ஓகே, அது மாதிரி சவாலை எதிர்கொள்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரோட ஆன்சர்லேருந்து எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில், போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில், அதுக்கப்புறமா அதை பப்ளிசைஸ் பண்ணுற டைமில், அன்டில் த ரிலீஸ் இட் செல்ஃப், ஐயோ இந்த படம் பண்ணிட்டோமே, இது கான்ட்ரவர்ஷியலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம பயப்படுவோம், ஒரு ஃபியர் இருக்கும், அது ரிலீஸ் ஆகிறது வரைக்குமே இருக்கும். ஸோ ஒன் ஃபியர் தட் ஸ்டேட் த்ரூ அவுட் வித் யூ த்ரூ த ப்ரோசஸ் ஆஃப் த ஃபில்ம் அப்படின்னா என்ன? ஆனால் ரிலீஸுக்கு அப்புறம் அது போயிடுச்சு அப்படின்னா என்னவா இருந்தது? கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எக்ஸெப்டன்ஸ் எப்படி இருக்கும் ரிசீவ் ஆடியன்ஸோட? ஐ ட்ரஸ்ட் ஆடியன்ஸ் அலாட். அவங்க எப்பயுமே ஆடியன்ஸ் வந்து தே ஆர் வெரி ஸ்மார்ட். ஸோ வி ஹவ் டு கிவ் தம் த பெஸ்ட்டுங்கிற என்னோட இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு இன்சிடென்ட் பையன் பெருசோ இல்லாட்டி நெலுங்குள்னெல்லாம் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒரு வீட்டில் நடக்குது, அதை எப்படி இதை பண்ணுறதுன்னு ஒரு இனிஷியலாக ஒரு தயக்கம் இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி. லக்கிலி அது தியேட்டரில் பார்க்கையில தெரிஞ்சது, தி வெல்கம், ரொம்ப ரசித்து பார்த்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த டே அந்த ரிசப்ஷனில் தான் ஹவு தி ரிசீவ் யுவர் ஃபிலிம். எந்த நீங்கள் யாருக்காக படம் பண்ணுறீங்க, ஒரு படம் ஃபெஸ்டிவலுக்கா இல்லாட்டி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கா, யூத்தா, அவங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தென் அந்த பயம் போயிடும். பயம்னு இருக்கல, ஒரு
கான்ஃபிடென்ட் இருந்தது இந்த படம் ரீச் ஆகும்னு. ஆனால் எந்த அளவுக்கு வருங்கிறது தான் ஒரு கொஷனாக இருந்தது. பட் லக்கிலி தே ரிசீவ் ஸ்ரீலங்கா ரேங்கிங். ஸோ இட்ஸ் அ குட் திங். எனக்கு த்ரூ அவுட்டாக பயம் அப்படி ஒரு பயம் த்ரூ அவுட்டாக அப்படி எனக்கு எதுவும் இல்லைன்னு. மேபி அந்த நாளைக்கு கரெக்டாக ஷாட் வருமானு இருந்திருக்கும், அவ்வளோதான் இருந்து. ஷூட் பண்ணும்போது தான் இருந்திருக்கும் ஐயோ கரெக்டாக வருமானு. எடிட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான், ஷூட்டும் என்ஜாய் தான். பட் ஷூட் அப்போ கொஞ்சம் கரெக்டாக நடக்கணும், மழை வரக்கூடாது, எல்லாம் நடக்கணும், அந்த பயம் இருந்திருக்கு. த்ரூ அவுட்டாக ஒரு பயம் எனக்கு அப்படி இல்லை. ஆனால் ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தோம், எல்லாம் பண்ணோம். இப்போ சின்ன பட்டர்ஃப்ளைஸ் இருக்குல்ல, அது பயமோ இன்னும் ஓகே தானவா, எல்லா பக்கம் ஒரு 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 கண்டிப்பாக ஒரு தெர் ஆர் ஸோ மெனி ட்ரீம்ஸ் அட்டாச் டு திஸ், ஸோ எல்லாம் ஒர்க் ஆயிரும்ல அப்படின்னு ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. த்ரூ அவுட் பயம் அப்படி எனக்கு. ராஜேஷ் சொன்ன மாதிரி தான், அந்த மாதிரி அன்னைக்கு ஷூட் கரெக்டாக போயிடணும். நீ எழுதிட்டு வந்த ஷார்ட்ஸும் எழுதிட்டு வந்த சீனும் அன்றைக்கி எடுத்துடணும் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப குறுகிய காலம், 33 டேஸில் தான் அந்த படமே எடுத்து முடித்தோம். ஸோ அந்த 33 டேஸ்னால் அதுக்குள்ளே நம்ம முடிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்காக முடிச்சோன்னே 4 ப்ரொடியூசர் உங்ககிட்ட ஸோ அதை எடுத்து இது பண்ணோம். மழை பெஞ்சுதுன்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகிற அளவுக்கு மழை பெய்யணும், இல்லாட்டி பெய்யக்கூடாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்கும், அதை வேறு அங்கே வந்து வீடியோ எடுப்பாங்க அந்த இன்சூரன்ஸ்க்கு அனுப்புறதுக்கு. எனக்கு அதெல்லாம் நடந்திருக்கு. வந்து உட்கார வச்சு இன்சூரன்ஸ் கவர் ஆகிற அளவுக்கு அந்த மழை இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஆரம்பத்துலேருந்தே இந்த கதையை எடுக்கும்போதே ரொம்ப சிக்கலான கதை தான் என் கதை. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எழுதின கதை தான். இருந்தாலும் இது எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, அடிக்க போகிறாங்களா, ஏற்றுக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் ஹிட்டுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன். கதையை இது பண்ணும்போதே எனக்கு ஹிட்டுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன். எந்த இதில் பேச போகிறாங்க அப்படின்ற இதுதான் இருந்துச்சு. அந்த நர்வஸ்னஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னதான் நம்மளுக்கு இது பண்ணாலும், நீங்கள் கடந்த 1 year ஆயிடுச்சு எனக்கு முடிச்சுட்டு கரெக்டாக ரிலீஸ் வர்றது போது கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 months அப்படின்னு ஆயிடுச்சு. நீங்கள் அதுக்கு நடுவில் பிஜிஎம்காக ஒரு 100-150 தடவை பார்த்துருப்பீங்க, ரீல் பை ரீல் பார்த்துருப்பீங்க, மிக்சிங்காக அத்தனை தடவை பார்த்துருப்பீங்க, எடிட்காக பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடும். நீங்கள் ரொம்ப நம்பின கதையாகவே இருந்தாலுமே இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதெல்லாம் எங்கே உடையும்னா, நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு காமிக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஓகே இதுக்கு சிரிக்கிறாங்க, இதுக்கு நல்லா இருக்குது ரியாக்ஷனு, இதுக்கு இது பண்ணுறாங்க, அவங்க வந்து ஃபீட்பேக் போது ஓகே கொஞ்சம் தெம்பு வரும். அது எப்போனா அது கொஞ்சம் அதான் ரிலீஸை ஒட்டி தான் நம்ம எல்லாத்துக்கும் போட்டு காமிக்க ஆரம்பிப்போம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அவங்க ஏதாவது சஜஷன் கொடுத்தாங்கன்னா அது இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ப்ரிவியூ போட்டு காமிச்சதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்கில் என்ன அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க 2-3 பேர். ஆத்தாடி அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. குடுன்னு ஓடி போய் ஸ்பூன் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு 2 டயலாக் தூக்கியிருந்தேன். திருப்பி அந்த டயலாகை சேர்த்து அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்குள்ளே எல்லா கியூபுக்கும் ஷவர் ஆயிடுச்சு, பிரிண்ட் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. இப்போ அந்த டயலாக் ஆட் பண்ணோன்னா பர் பிரிண்ட் வந்துட்டு 15,000 ரூபாய் செலவு பண்ணும் அப்படிங்கிறது இதாக இருந்துச்சு. வெக்கமே எல்லாம் போய் ப்ரொடியூசர்கிட்ட நின்ட்டேன். சார் அப்படின்னு சரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு 200 தியேட்டர், ஒரு 180+ தியேட்டர்ஸில் திருப்பி அது அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு ஷோக்குள்ளே 31ஆம் தேதி ரிலீஸ்னா 29ஆம் தேதி நைட்டு நாங்கள் ப்ரிவியூ போடுறோம். அடுத்த நாள் இதை மிக்ஸ் முடித்து எல்லா தியேட்டருக்கும் போய் 31ஆம் தேதி காலையில் எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆகிடுச்சு. எனக்கு அந்த பயம் அந்த ரிலீஸ் ஒட்டி இருக்கும்போது பயமாக இருந்துச்சு. முக்கியமாக நம்ம பண்ண ப்ரொமோஷன் ஓகேவா, எல்லாத்துக்கும் போயிருச்சா, அது உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் என்ன ப்ரொமோட் பண்ணாலும் நீங்கள் ஒன்று நல்லா போக நினச்சிருப்பீங்க, 300 வியூஸ் கூட தாண்டி இருக்காது. நீங்கள் ஒன்றுமே நினைக்காது அது நல்லா போயிருக்கும். ஸோ டிஜிட்டலில் மட்டும்தான் இது போயிருக்கா. நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நம்மளை சுற்றி இதை நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கிறதால நம்ம பண்ணுற போஸ்டர்லாம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் போதானா இன்னொருத்தன் பார்த்துருக்கவே மாட்டான். எனக்கு அந்த பயம் ரொம்ப இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டுமா, எல்லா கிரவுண்ட் ப்ரொமோஷன்ஸும் சரி, ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸும் சரி, போஸ்டர்ஸும் எல்லாம் அது போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிற அந்த பயம் மட்டும் இருந்துச்சு. மார்க்கெட்டிங்லாம் எனக்கு பெரிய பயம் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் கொண்டு போயிட்டோமா, ஒன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா அது பிக்கப் ஆயிருன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீக்கோட செகண்ட் வீக்கோட கலெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ளி சனி ஞாயிறை விட அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அது வந்துடும் தெரியும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் நாள் கூப்பிட்டு வர்றது அது ரொம்ப பெரிய பயமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு வந்து என்ன பயமாக இருந்ததுன்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்களை வச்சே பயமாக இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக. என்னன்னா, நம்ம நினச்ச படத்தை நம்ம பேப்பரில் வந்து ஸ்ட்ராங்காக எழுதிடலாம், யாரும் உங்கள் கையை பிடிச்சி நிப்பாட்ட முடியாது. நான் நினச்சதை அழுத்தம் திருத்தமாக
ஆதாரங்களோட லாஜிக்ஸோட எல்லாமே கரெக்டாக எழுதிடுவோம், பிரச்சனையே கிடையாது. ஷூட்டும் பண்ணிடுவோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எடிட் டேபிள் போவோம்ல, எடிட்லேயும் நம்ம நினச்சதை எடிட் பண்ணிடுவோம். பட் அதுக்கப்புறம் ஒரு சினிமாவோட மெட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. அங்கே தான் உங்கள் படம் வந்து லென்த்தியாக இருந்தால் பயங்கரமாக அடி வாங்குவீங்க. அதில் என்னென்னா, தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு அளவுக்கு மேலே லென்த்து போக முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் விரும்ப மாட்டாங்க அதை. 2 மணி நேரம் 2 மணி நேரம் இப்போலாம் 2 மணி நேரம் வந்துருச்சு. போதும், அதுக்கு மேலே பார்க்க மாட்டாங்க ஜனங்கன்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த கதையை 2 மணி நேரத்தில் நான் சொல்ல முடியாது. அப்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை கட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நமக்கு வருது. ஒரு கதையை ஒழுங்காக ஃபுல்லாக சொன்னீங்க 2 மணி நேரத்தோட சேர்த்து நீங்கள் அந்த இன்டர்வல் 20 மினிட்ஸும் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். கணக்கு வச்சுக்க வேண்டிய ரோலிங் கிரெடிட்ஸ்லேருந்து சிகரெட் கார்ட்லேருந்து எல்லாமே அதில் கணக்கு வரும், அதில் எண்டு வரைக்கும். ஸோ அப்போ நீங்கள் சொல்ல வந்த கதையை வந்து முழுசாக சொன்னீங்கன்னா போர் அடிக்காது. முழுசாக சொன்னீங்கன்னா அவன் என்கேஜிங்காக இருப்பான், அவன் ஹூக்காகி நிற்பான். பட் இதை வந்து நீங்கள் போய் சொல்ல முடியாது தியேட்டர்ஸ்ட்டை வந்து. நம்ம வந்து இல்லை இது பார்ப்பாங்கன்னு சொல்லி அன்டில் ஆர் அன்லெஸ் இஃப் யூ ஆர் சந்தீப் ரெட்டி வாங்க, நீங்கள் 3.5 மணி நேரம் படம் எடுத்து அவர் வந்து அதை பார்க்க வைக்கிறாரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டேச்சர். அந்த மாதிரி கமாண்ட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண முடியும். பட் பிஃபோர் தட் என்ன பிரச்சனைனா, ஐயோ என் கதை அடி வாங்குது, இங்கே கட் பண்ணால் அடி வாங்குதுன்னு நமக்கு ஃபீல் வரும். ஆனால் கண்ணு முன்னாடி அது கட் ஆகும். நம்ம எங்கெல்லாம் இங்கே ஆடியன்ஸ் கடுப்பாவான்னு நம்ம நினைப்போமோ அங்கே ட்ரிகர் ஆவான். விமர்சனம் சொல்கிறவன் இங்கே நம்மளை கழுவி ஊற்ற போனான்னு நமக்கு தெரியும், அங்கே கரெக்டாக கழுவி ஊற்றுவோம். ஏன்னா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சே, இது ஆக்சுவலாக நான் பயந்தது, கரெக்டாக பயந்த மாதிரியே நடந்தது. நான் விட முடியாத சீன்ஸ் நிறையா இருக்குது. அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட கட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரே ஒரு சீனை மட்டும் யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் விட்டோம். அதை பார்த்துட்டு அத்தனை பேர் இவ்வளோ சூப்பர் சீனை எவன்டா கட் பண்ணுவான்னு கேட்டே, நான் கட் பண்ண இது என் பியாண்ட் சம்திங்ஸ் பியாண்ட். அப்போ நீங்கள் என்னன்னா, நீங்கள் சொல்ல நினச்ச ஃபுல் கதையை நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னதுக்கப்புறமா எனக்கு அடி விழுந்தா நான் அதை ஏற்றுப்பேன். சம்டைம்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இவன் இவ்வளோ அறிவிட்டவனாக இருக்கானே, இந்த சீனை போய் கிறுக்குத்தனமாக இப்படி இது பண்ணியிருக்கானேன்னு ஒரு விஷயம் வருது இல்லை. அப்போ நீங்கள் தனித்தனியாக போய் ஒவ்வொருத்தனையும் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அப்போ அதை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு சூப்பர்னு சொன்னாங்கன்னா சந்தோஷம். இல்லைனா பரவாயில்ல, நான் திட்டுறவங்கள நான் கோச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க தெரியாமல் திட்டுறாங்க, தெரியாமல் விமர்சனம் பண்ணுறாங்க, தட்ஸ் ஓகே. பட் அது சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல சாம்பிள் தான் ஒரு சீன். அது மேபி அடுத்த கேள்வி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வச்சிருந்தேன். ஆனா என்னன்னா, அந்த டிலீட்டட் சீன்ல வந்து நிறைய பேர் அதை வந்து பிரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லென்த்னால தான் அதை கட் பண்ண வேண்டிய கட்டாயம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஆக்சுவலா பார்த்தா அவன் டெப்த் இன்னொரு கேரக்டர் இருக்கு. ஒரு டெசிஷனை வந்து ஒரு பொண்ணு இப்படி எடுக்குதுன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நிறைய விஷயம் இருக்கு. அதை நீங்க சொல்லணும், அதை நீங்க சொல்ல அலோவ் பண்ண. ஒரு பொண்ணு வந்து ஏன் அப்படி சூஸ் பண்றா, இட்ஸ் நாட் பிகாஸ் என்னை ரீல் அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டான் அதனால் நான் இன்னொருத்தனை கை காமிச்சிட்டேன்னு, அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் அ ரீல். அவருடைய செல்ஃப் ஐடென்டிட்டியை ஒருத்தன் பிரேக் பண்ணுறான், அவளுடைய இருப்பையே வந்து ஒருத்தன் காலி பண்ணுறான். நீ கிடையாது, நீ நம்புற, நீ ட்ரீம்னு நீ நினைக்கிறத வந்து ஒருத்தன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சுக்கலா உடைக்கும் போது இன்னொருத்தன் வந்து அதை தான் அடையாளமாக வச்சு அவளை ப்ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது வந்து கிராஜுவலாக அப்படி போகும் அது. பட் நம்ம நிறைய லென்த்துன்னு நம்ம வந்து அப்ரப்டாக தூக்கும்போது என்ன ஆகும்னா, அல்டிமேட்டாக ஃபில்ம் மேக்கர் தான் அடி வாங்குவோம். பட் ஹாப்பி டு டூ கெட் தட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இனிமேல் என்ன புரியுதுன்னா, இனிமேல் லென்த்தான கதை எழுதக்கூடாது. எவ்வளோ சூப்பர் கதை எழுதினாலும் சரி, 2 மணி நேரத்துக்குள்ள கதை 50 சீனில் முடிக்க முடிஞ்சா கதை எழுதுவோம். இல்லைன்னா பரவாயில்ல, அந்த கதையை விட்டுறலாம். ஏன்னா நீ சொல்ல முடியாததுக்கு எதுக்கு எழுதி அதை வந்து இப்போ நாவலாக வேணா எழுதி விடலாம், யாராவது படித்து பயனடையலாம். பர்ஃபெக்ட் டைமிங்கில் வெட்டிருக்கு. இல்லைன்னா கஷ்டம். இது ஆக்சுவலி பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் அ ஃபில்ம் மேக்கர். இது என்னன்னா, நான் அனுபவத்தில் தான் இது வந்து அடி வாங்கினதுக்கப்புறம் நமக்கு வந்து தோணும், ஐயோ நம்ம இப்படி பண்ணி. ஆனால் அந்த கதையை அப்படி சொல்ல முடியாது, அதான் பிரச்சனை. அந்த கதையை நம்ம வந்து ஷார்ட்டாக சொன்னால் தப்பாக கன்வே ஆகும். சிவா வந்துட்டு எனக்கு பவுண்டர் தான் கொடுத்தாரு. அவரு கொடுக்கும்போது சம் 140+ பேஜஸ். நான் அதுக்கு முன்னாடி 2-3 படத்தோட எடிட்டிங் ப்ராசஸில் இருந்திருக்கேன், இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறதுனால எனக்கு சில விஷயங்கள் பட்டுச்சு. ரெண்டாவது எனக்கு வந்த சஜஷனை தாண்டி அதில் கொஞ்சம் மன வருத்தம் தான் சிவாவுக்கு. சில நல்ல சீன்ஸ்லாம் நான் தூக்கிட்டேன் அப்படின்ற மேட்டரில் அவருக்கு மன வருத்தம் தான். ஷூட் போனது 90 பேஜஸ், வெறும் 90 பேஜஸ் தான் நான் ஷூட் போனேன். எனக்கு தெரியும், எனக்கு இந்த டைமுக்குள்ளே எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் 40. ஆன் த கோ ப்ராசஸில் அது சில விஷயங்களால் நாமளே குறைக்க வேண்டிய சூழலுக்கு வருவோம். அது 33 அப்படின்னு வந்து நிற்கும் போது ஓகே, வழியே இல்லை, ப்ராசஸில் கூட்டாக நிலைமைக்கு வரும்.
இப்போ இந்த பட்ஜெட்குள்ள இந்த இதுக்குள்ள சொல்ல அந்த இதுக்குள்ள இது பண்றதுனால ஓகே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட், அதாவது பவுண்டா எடுத்துட்டு போனதுல இருந்து ஷூட் பண்ணும்போது இன்னும் நான் ஷெல் பண்ணேன். ஓகே இந்த இதெல்லாம் அப்புறம் எடிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஷெல் பண்ண வேண்டிய சூழல். கரெக்டா நான் 2 மணி நேரம் 2 நிமிஷம் தான் படம் இதுக்கே போச்சு. உங்க படம் ஆன் ஸ்பாட் ஆன். உங்க படத்தை கரெக்டா 2 மணி நேரம் 2 நிமிஷத்துக்கு தான். இந்த என்னோட கதையெல்லாம் வந்து அப்படி சுருக்கி சொல்லவே முடியாது, சொல்ல முடியாத கதைகளை எடுக்கவே இப்போ நான் அதான் இப்போ சிவா சொன்ன ஒரு மேட்டர் சார். என்ன இப்போ ஆன்லைன்ல ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்ல, அந்த சீன்ஸ் நான் வச்சிருந்தேன்னா அந்த விமர்சனம் இருந்திருக்காது. புரியுது. அந்த சீன்ஸ் இருந்துருந்துச்சுன்னா சிவாவும் அதான் சொன்னாப்ல, இந்த டெப்த் நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ நெய்வான கேரக்டர் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா அப்படி. அந்த சீன்ஸ் என்னால வைக்க முடியல. அப்போ உங்களுக்கு சேர்த்து நான் பேசுறேன். ஆமா எக்ஸாக்ட்லி, அதனாலதான் நான் அதை ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த சீன்ஸ் இருந்துச்சுன்னா நீ திட்டிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்துச்சு. இவ்வளவு எழுதுறோம் இல்லையா, அது எழுதாமையா விட்டுருப்போம், எழுதியிருப்போம். சம்பேர் நம்ம அட்ரஸ் பண்ண முடியாத ஒரு கட்டாயம் வருது இல்லை, அது நம்ம எந்த ஜென்மத்திலையும் போய் நம்ம பப்ளிக்கிட்ட சொல்லவே முடியாது. மேபி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசும்போது சொன்னாதான் உண்டு, இல்லைன்னா அவங்கவுங்க தப்பாக புரிஞ்சுக்கிறது தான். பட் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஆர்ட் வந்து அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அவங்களுக்கு ஃபுல் உரிமை இருக்குது திட்டுறதுக்கு. அவங்க என்ன வேணால் எப்படி வேணால் இன்டர்பிரேட் பண்ணி பாசிட்டிவாக சொன்னவங்களும் இருக்காங்களே, பாசிட்டிவாக சொல்லும்போது மட்டும் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு திட்டும் போது நம்ம வருத்தப்படக்கூடாது. எல்லாமே ஓகே தான், வி ஆர் ஓப்பன் டு தட். என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம், அது ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு என்னன்னா, ரொம்ப எல்லா ஃபில்ம் மேக்கருக்கும் இருக்கிற ஒரு பயம்தான். நம்ம படம் வருது, வந்துட்டு தியேட்டருக்கு வருது, போயிடுது, அதுக்கப்புறம் ஓடி ரிலீஸ் ஆகுது, யாரும் கண்டுக்கவே இல்லை அப்படின்றத தாண்டி நல்லா இருக்கு நல்லா இல்லை பேசிடுறாங்கல்ல, எல்லாரும் பார்த்துடுறாங்க, ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக அது உருவாகுது இல்லைங்களா, அது பயங்கர ஹாப்பி. அது ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக எடுத்து எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லாத்துக்கும் போகுது. ஒரு கிரியேட்டரோ இல்லை ஃபிலிம் மேக்கரோட மிகப்பெரிய ஆசையை எல்லாரும் பார்த்துடணும் அப்படிங்கிறதான். அந்த வகையில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை எடுத்து அவன் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால அவன் முதல்ல பார்த்துருக்கணும். ஸோ பார்த்துட்டிங்களா, எனக்கு அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ அந்த 2 hours நம்ம பேசிட்டோம், நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவோ நெகட்டிவோ எதை கொடுத்தாலும் இப்போ நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற சூழல் தான். ஏன்னா நான் அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்கேயும் கதை சொல்லிட்டு திருப்பி இங்கேயும் வந்து அதை ஏன் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுல நியாயமே இல்லைன்னு தோணுது. அவங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்களோ தட்ஸ், அந்த 2 மணி நேரத்துக்கு கொடுத்துட்டு 150 ரூபா 200 ரூபா கொடுத்துட்டாங்களோ அது அவங்க ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்களோ அது அவங்களோட விருப்பம் தான். பாராட்டுறாங்களோ திட்டுறாங்களோ ரெண்டுமே. பாராட்டும் போது பயங்கர ஹாப்பியா ஜாலியா, தியேட்டர்கள் ரன் போது எனக்கு வந்து 95 to 98% நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான். ஓடிடிக்கு அப்புறம் தான் அதுக்கான கிரிட்டிசிசம் எல்லாமே வந்துச்சு. ஸோ ரெண்டுத்தையுமே நான் ஜாலியா. நம்மளை திட்டினா பரவாயில்ல, பாபியாவெல்லாம் போட்டு கிழிக்கிறானுங்க, நீ எப்படி அந்த அவனை விட்டு போலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு அப்படி பண்ணா அது விக்டரி தான் சார். ஏன்னா உங்களை அவ்வளவு கோவப்படுறான்னா நீங்க அவ்வளவு ரியலா நடிச்சிருக்கீங்கல்ல, சந்தோஷப்படுறேன். அவ்வளவுதான், அந்த கேரக்டர் நல்லா வந்து ஜஸ்டிஃபை ஆயிருக்குங்கிறது தான் அர்த்தம். எனக்கு என்னன்னா, அந்த படம் கொரோனாவுக்கு பிறகு ஆரம்பிச்சதுனால கதை முதல்ல இருந்து எனக்கு வந்து சென்சாரில் வருமா அப்படின்றது ஒரு இது இருந்தது. ஆனால் நான் ரொம்ப விரும்பி தான் பண்ணேன், இது ஒரு ஃபைட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். ஆனால் வந்து அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம வந்து ஜார்க்கண்ட், அந்த தலக்கோணம், கேரளா, அப்புறம் கர்நாடகா, தமிழ்நாடு மொத்தம் 5 ஸ்டேட்டில் நம்ம இது எடுத்துருக்குறோம். அப்போ எடுக்கும்போது நான் எதனா படம் முடித்த உடனே தமிழாசன் பச்சைமுத்து ஃபோன் பண்ணார், இது மாதிரி தோழர் நான் இது மாதிரி உங்கள் கெட்டப் படத்தோட கெட்டப்பை நான் இதை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நம்ம படம் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நாம் ஓகே நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க, நீங்கள் எடுத்துங்க அதே கெட்டப்பில் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எங்கள் படம் பின்னாலவும் லப்பர் பந்து மண்ணும். அப்போ படம் வந்தவொடனே, அந்த போஸ்ட் வந்தவொடனே எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன இது உங்கள் படம் எங்கள் போஸ்ட் வருது, வந்த உடனே என்னங்க நீங்கள் வந்து லப்பர் பந்து கெட்டப்ப அப்படியே பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு. இது வந்து நமக்கு வந்து வலுவாக இருக்குங்க. எனக்கு வந்து என்னன்னா, இதே இடத்த நீங்கள் வேற ஒரு படம் எடுத்தீங்கன்னா அதே இடத்த கேமரா மாற்றி என்னால் வேற என்ன எடுக்க முடியும், எனக்கு அந்த இது இருக்கும். எனக்கு அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். மற்றவங்க வந்து ப்ரொடக்ஷன் சைடில் மற்ற சைடில் வந்து மற்றவங்க யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது, அட அந்த நிமிஷம் மட்டும் ஒன்று வந்து போவோம், அட என்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படியா அப்படி இருந்தது. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது ஆப்ரேஷன் ககர் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது வரும்போது இதை மாதிரியான கண்டென்ட் ஆராய்ச்சியல் தொடர் இயக்குனர் கூட சொன்னார், இந்தியாவினுடைய சென்சாருடைய முன்னுதாரணம் அப்படின்னா. இப்போ படம் சென்சாருக்கு நம்ம ரெடி பண்ணுறோம், படம் சென்சாருக்கு போகும்போது இதை மாதிரியான கண்டென்ட் எப்பயாவது பேசி வெளியே வந்துக்குதான்னு பார்த்தா சும்மா ஒரு கேரக்டராக வந்து போகுமே தவிர, முழுக்க ஒரு அரச பயங்கரவாதத்தை தோல் உரிச்சு அது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் வந்து ஒரு கதை யாராவது பேசியிருக்கிறாங்களான்னு தேடி பார்த்தா எதுவுமே இல்லை. அப்போ படம் வருமா வராதான்ற ஒரு சிக்கல் இருந்தது. அப்போ நம்ம எடுத்துட்டோம், பல ஸ்டேட்டில் படம் ஷூட் பண்ணி முடிச்சே 1 வருஷம் மேலே ஆகுது. இப்போ மறுபடியும் வந்து சென்சாரில் வந்து ஒரு கத்திரிக்கோலை போட்டு அங்கங்கே போட்டு கட் பண்ணும்போது
நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து அதே இடத்துல போய் பேட்ச் ஒர்க் கூட பண்ண முடியாது. நீங்கள் வறண்ட நிலத்தில் இப்போ பார்த்தா மரமாக இருக்கும், நீங்கள் ஆர்டிஸ்ட்டு வேறு கெட்டப்பில் இருப்பார். இப்போ எல்லாமே இருக்கும்போது இப்போ பொலிட்டிக்கலாக எடுக்கிற படங்களுக்கு இது மாதிரியான சிக்கல், டயலாக் நிறைய இடத்த மீட் பண்ணுறாங்க, நிறைய இடத்த இந்த இடத்த கன் வைக்காதீங்கன்றாங்க. அப்புறம் மறுபடியும் சென்சார் போகுது, மறுபடியும் ஒரு டப்பிங், மறுபடியும் போகும்போது மறுபடியும் போட்டு கத்திரிக்காய். அப்போது நம்ம எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த கண்டினியூட்டிக்கு இது ஒரு சீனை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே அங்கேருந்து நம்ம ஃப்ளோ பிடிச்சி வரணும்ல. அப்போ அதுக்கு முன்னே இருக்கிற சீனை வந்து நம்ம காலி பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இதை மாதிரியான சிக்கல்கள் வந்து தண்டகாரணம் குண்டுக்கு அப்படி இல்லை, ஆனால் தண்டகாரணம் வந்து நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டது. ஏன் ஒரு டிஃபைன்டு ரூல்ஸே இல்லாதது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ சார் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவர் தைரியமாக எடுத்துகிட்டு வந்தால் ஒரு டிஃபைன்டு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா, இதெல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆர்ட்டுக்கு எப்படி ரூல் போட போடவும் முடியாது இல்லை, அதுவே நமக்கு எதிராகிடும். நாளைக்கு நீங்கள் வேற ஒன்று சென்சாரும் வாங்கிட்டோம். சென்சாரை வந்து 4 முறை பண்ணி எப்படியோ சென்சார் வாங்கியாச்சு. படம் பார்க்குறவங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவனா ஆப்ரேஷனுக்காக உச்சத்தில் போயிட்டுருக்கு. படம் நாள் படம் வந்து பார்த்துட்டு அவன் வானான்றவானுங்களோ. ஏன்னா ஒரு படம் வந்து ஓடிடியில் வந்து எடுத்தாங்க. அதை மாதிரி முதல் ஷோ பார்க்கும்போது எனக்கு அதான் பயமாக இருக்குது. உடனே வந்து யாராவது வந்து தடை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து காரணம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இது பண்ண முடியும். நாள் போச்சு, 2வது நாள் போச்சு, இப்படி ஒவ்வொரு நாளாக எண்ண வேண்டிய நெருக்கடி இருந்தது. ஆனால் இப்போ மக்கள் வந்து நிறையா அதை பற்றி ரைட் அப் பண்ணுறதும் சரி, நிறைய பேருக்கு அது விழா வச்சதும் சரி, அது வந்து மக்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. விமர்சகர்களை விட, யூடியூப் விமர்சகர்களை விட மக்கள் வந்து ரொம்ப அறிவார்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஈஸியாக உள்வாங்கிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப உண்மையானது. ஏன்னா இது இந்த வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு கலையாய்வு பண்ணி நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணி நம்ம ஒரு கதையை எடுக்கிறோம். ஆனால் அந்த கதையை வந்து விமர்சகர்கள் பார்த்திங்கன்னா அவங்க எந்த புத்தகமும் வாசிக்கிறது கிடையாது, எங்கே ஒரு பயணம் பண்ணுறதில்ல, யாரும் மீட் பண்ணுறதில்ல, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த அரசியலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க உள்வாங்கவும் மாட்டாங்க. பொதுப்புச்சியிலிருந்து அவர் ஏற்கனவே பார்த்த சினிமாவிலிருந்தே ஒரு கதையை வந்து இந்த கதையை அணுகிறது. இப்போ அது வந்து இன்னும் நிறையா நானாக கேட்டுக்கிறேன்னா அவங்க நட்பாக தான் கேட்டுக்கிறேன். நீங்கள் நிறையா வாசிங்க, நிறைய வந்து இது மாதிரியான அரசியல் படங்களை பண்ணும்போது 1 முறைக்கு 2 முறை நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கிங்க அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்த பற்றியும் பேச முடியும். அது வந்து வார்த்தையை வந்து நாங்கள் வந்து விஷுவல் பண்ணும்போது அது என்னவா வந்திருக்குன்றதை நீ உள்வாங்காமலே நீ வந்து மொக்கையாக பேசுறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த 2025ல் பண்ணின படங்கள் எல்லாமே வந்து was talked about, and I personally believe that all of your films are வெரி விக்டோரியஸ் இன் தட் சென்ஸ். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து மக்கள் அவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், அவங்க பார்த்துருந்தா தானே என் படத்தை பற்றி பேச முடியும். ஸோ அந்த விதத்தில் எல்லா கதைகளுமே வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு, அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தேட். we bring our conversation to the next question, which is OTT versus theatrical. இப்போ ஒரு டெக்கேட் முன்னாடி வந்து OTT அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து was very very new to us, we were not aware of it. But அப்போ வந்து there was only one option for writers, directors, which is silver screen cinema. I mean தியேட்டரில் பார்க்குற சினிமா. அதுக்கப்புறமா அது டிவியில் வரும், நம்ம சேனல்ஸில் பார்ப்போம், அதெல்லாம் வேறு. பட் இப்போ OTT அப்படிங்கிற ஒரு விஷயம், பாசிபிள் அவுட்கம்ஸ் 2 இருக்கிறதுனால நீங்கள் எழுதுகிற முறை வந்து வேறுபட்டிருக்கா? Do you write differently because the possible outcomes the outcome can either be OTT or theatrical or both? மாறி இருக்கான்னு கேட்டால் ஒரு இம்பேக்ட் இருக்குங்க. இப்போ என்னன்னா இப்படி வச்சுக்கலாமே, நம்ம வண்டி ஓட்டும் பொழுது, 2 வீலர் ஓட்டும்போது அந்த ஃபுல்லாக அந்த கியர், பாதுகாப்பான கியர்லாம் எதுக்கு போட்டுக்கணும்? ஒரு குஷனுக்கு, கீழே விழுந்தால் அடிபட்டுறக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு குஷனுக்கு. அது இருக்குன்றதுக்காகவே போய் ஏற்றத்துக்கு போய் நான் கீழே விழுகக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஐ எம் நாட் ஷுர் வெதர் இட் இஸ் கரெக்ட் மெட்டஃபர் ஆர் நாட். அது ஒரு குஷன், OTTங்கிறது ஒரு குஷன். நம்ம இன்னும் நிறைய பேர்த்திட்ட போய் சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இப்போ தெலுங்குல பயங்கர ரேஜாக போயிட்டுருக்கு ஆண் பாவம் போல். தெலுங்குலையும் ஹிந்திலையும் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ். இப்போ சபரிஸ், ஐ மீன் ஹாட்ஸ்டார்லேருந்து எக்ஸாம்பிள் கரெக்டு தான். அந்த சேஃப்டி குஷன்லாம் மாட்டிட்டு ட்ரூ. அங்கேருந்து நம்பர்ஸ் எல்லாம் சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹாட்ஸ்டார்லேருந்து சபரி சார் சொன்னபோது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே அவ்வளோ பண்ணுதுன்னு. ஸோ ஒரு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப பெரிய டூலாக OTT இருக்குது. அந்த ஹைண்ட்சைட் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் ரீமேக்கே பண்ண முடியாது. அங்கே போயிட்டு உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் அட் கோயிங் ஃபார் யுவர் ஃபிலிம் அனதர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லணும் அப்படிங்கிற மேட்ரு உங்களுக்கு கிடையாது. ஒன்ஸ் இட் இஸ் அவுட் அவ்வளோதான் அப்படிங்கிற மேட்ரு தான். ஆனால் தியேட்டருக்காக தான் எழுதணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேங்க. எனக்கு இப்போ படையப்பா ரீசெண்டாக பார்த்தப்போ எனக்கு அது தோணுச்சு.
தியேட்டருக்கான படங்கள் எழுதணும், தியேட்டர் தான் நம்ம மெயின் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணணும். ஓடிடி ஆடட் ஆன் அப்படிங்கிற மாதிரி அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஆடட் ஆன் ஒரு குஷன் தான் ஓடிடியே ஒழிய, பட் ஓடிடிக்கு நம்ம பண்ணுற படங்கள் ஓடிடிக்கு, அது வீட்டுக்குள்ளே போய் பேசுகிற படங்கள், அது ரொம்ப அழுத்தமாக ரொம்ப அதுக்கான படங்கள் இருக்குது, அதுக்கான ரைட்டிங் ப்ராசஸ் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் தியேட்டருக்கான படங்கள் தியேட்டருக்காக தான் எழுதப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குழுவாவுக்கு வந்து ஒரு 100-150 பேர் 200 பேராக வந்து பார்க்கும்போது அது இன்னும் வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலியாக இருக்குது. முக்கியமாக குடும்பஸ்தன் ஏமாறி படங்கள்லாம் வந்துட்டு ஒரு சிரிப்பு சத்தம் நான் எதிர்பார்க்காத இடத்துலலாம் சிரிப்பு வருதுங்கிறதுக்கு காரணம் தியேட்டரில் பார்த்துறதுனால மட்டும்தான். நம்ம நினச்சி வச்சுருப்போம் இங்கே சிரிப்பாங்களா மாட்டாங்களான்னு, அங்கெல்லாம் குபீர் சிரிப்பு வர்றது, நம்ம நினைக்கிற இடத்துலையும் சிரிப்பு வருது, மற்ற எல்லா இடங்களுக்கும் சிரிப்பு வர்றதுக்கு காரணம் தியேட்டர்னால மட்டும்தான். ஒருத்தன் சிரிக்க ஆரம்பித்தா நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த மேட்ரு வந்துடுது. அது ஓடிடியில் கிடைக்குமான்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். அதனால் ஓடிடிக்கு எழுதுறது தான் தியேட்டருக்கு எழுதுறது தான் சரியான பார்வையாக இருக்கும். ஓடிடிக்கு என்னன்னா அவங்களுக்கு இன்னும் பரவார்ந்த மக்களுக்கு போய் சேர்றதுக்கும் நிறைய பேர்த்துக்கு போய் சேர்றதுக்கான ஒரு டூலாக அது பயன்படும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. இல்லை, நிறைய படம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கே ஓடிடி பெரிய கிஃப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சில படம்லாம் வந்து நல்லா இருக்கும், தியேட்டரில் நல்ல படமாக இருக்கும், இது ஏன்டா ஓடலன்ற மாதிரி தோணும். அது ஆக்சுவலாக அதோட டிசர்விங் சக்ஸஸ் அது அடைஞ்சிருக்காது. ரைட்டிங்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஃப்ரேமிங் வச்சுருப்பாங்க, ரொம்ப சென்சிபிளாக டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஓடிடியில் இன்றைக்கா பார்ப்போம்ல, பார்த்தே வாட் அ ஜெம், சூப்பராக இருக்குது இந்த படம், இது யாரா பண்ணான்னு போய் தேடி பார்த்து அப்புறம் அதுக்கப்புறம் அந்த டேரக்டரோட படத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கவே மாட்டோம். அது ஒரு பெரிய கிஃப்ட், அது ஆக்சுவலி மிகப்பெரிய கிஃப்ட். ஓடிடி வந்து முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அது இல்லைங்கிறது வந்து இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா முன்னாடி நிறைய படம் தியேட்டருக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிருந்துருக்கும் இல்லையா, அவங்க விட்டதெல்லாம் நமக்கு ஆக்சுவலாக இது எவ்வளோ பெட்டர். அது தியேட்டருக்கு சில ஜானர்ஸ் ரொம்ப ஒர்க் ஆகும். ஓடிடி தியேட்டரில் ஒர்க் ஆகிற ஜானர்ஸ் ஓடிடியில் மேபி பார்க்கும்போது கொஞ்சம் இம்பேக்ட் கம்மியாக இருக்கலாம். சொன்ன மாதிரி ஹியூமர், ஒரு ஆக்ஷன், இப்போ படையப்பா வீட்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சார். அந்த மாதிரி இட் இஸ் வெரி பர்சனல் சாய்ஸ், நீங்கள் தியேட்டருக்கு பண்ணணுமா இல்லை ஓடிடிக்கு பண்ணணுமா அப்படிங்கிறது. பட் ஓடிடியில் ஒர்க் ஆகிற படம் தியேட்டர்லேயும் ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரில்லர் படம் நீங்கள் ஓடிடிலையும் பார்க்கலாம், தியேட்டர்லேயும் பார்க்கலாம். இல்லை ஒரு ரொமான்ஸ் படம் நீங்கள் ஓடிடிலையும் பார்க்கலாம், தியேட்டர்லேயும் பார்க்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். பட் ஒரு சில ஜானர்ஸ், இப்போ ஒரு பேய் படம் வந்து தியேட்டரில் பயங்கரமாக அதிகமாக ரெசனேட் ஆகும். பீப்புள் வாண்ட் டு லாஃப் ஆஸ் அ குரூப், பீப்புள் வாண்ட் டு பி, அதாவது நம்ம காசு கட்டி தீம் பார்க்குக்கு போய் பயப்பட்டு வர்ற மாதிரி காசு கட்டி இங்கே வந்து சினிமாவுக்கு வந்து பயப்படுறதுக்கு, பேய் படம் பார்க்குறதுக்கு, ஆக்ஷன் படம் பார்க்குறதுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் இதுக்கு பண்ணணும் அதுக்கு பண்ணணும்ல நான் என்னோட இதில் யோசிச்சேன்னா, வைல் க்ரோயிங் அப் மோர் தியேட்டர் கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஸோ வி ரைட் மோர் தியேட்டர்கள். இல்லை, எந்த டேரக்டருமே ஆக்சுவலாக தியேட்டருக்கு தான் ஆசைப்படுவாங்க, ஓடிடி ஆசையே பட மாட்டாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும்போது they grew up with OTT, they grew up with ஆனால் என்னன்னா பேக்கப்பாக அது இருக்கு இல்லையா, அவ்வளோதான். வேற இப்போ தியேட்டரில் வந்து செலிப்ரேட் ஆயிடுச்சுன்னா சூப்பர். இப்போ இவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் செலிப்ரேட் ஆனது, சில இதெல்லாம் செலிப்ரேட் ஆகும். இப்போ என்னோட பண்பாடு ஜாம் வந்து ஓடிடியில் தான் பெரிய ஹிட்டு, தியேட்டரில் அது நிறைய பேருக்கு தெரியல, வந்ததே தெரியல. அப்போ என் ஃப்ரெண்டே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ரொம்ப பழைய ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவனுக்கே தெரியலன்னா அப்போது அது பெருசாக போய் ரீச் ஆகலை இல்லையா, அதுக்கு நிறைய நமக்கு ஃபேக்டர்ஸ் என்ன. நான் இவன் சொல்ல வந்தது கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது ஓடிடி வந்து தியேட்டர் பிஸ்னஸ் டிசைட் பண்ணுறது அப்படி இருக்கிறதெல்லாம் மேபி கொஞ்சம் ஈஸியானா நல்லாயிருக்கும். தியேட்டர் முடிச்சுட்டு நீங்கள் ஓடிடி அந்த மாதிரி அந்த டெக்னிக்கல் பிஸ்னஸ் ஆங்கிளில் தேர் ஆர் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரியாச்சுன்னா பெட்டராக இருக்கும். பட் அவர் சொன்ன மாதிரி எல்லா பக்கம் போகிறதுக்கு இட் இஸ் நீங்க இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கே கூட அது ஒரு நீங்க சொல்றது இன்னும் வைடர் ஆங்கிள், அதுவும் கண்டிப்பா வேணும். பட் இருக்கிறவங்க நிறைய பேர் பாக்குறதுக்கே கூட இது பெரிய படங்களை தவிர வெளிநாட்டு ரிலீஸ் நம்மளுக்குலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் இந்த சென்ஸ், ரொம்ப லிமிட்டெட். யூஎஸ்ல நம்ம நினைச்ச நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ்ல நம்மளால ரிலீஸ்லாம் பண்ண முடியாது. ஈவன் தமிழ்நாட்டிலே 200 ஸ்க்ரீன் 300 ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்கேலாக இருந்துச்சு. நம்ம அந்த 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ஸ்கேலுக்கு அவ்வளோதான் இருக்கும். ஓடிடி பார்த்தீங்கன்னா, ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் யூஎஸில் இருக்கானுங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, எங்கே துபாயில் எல்லா இடத்துலையும் அவங்களால பார்க்க முடியுதுங்கிறது ரொம்ப பெரிய வரம் தான். அது அந்த இடத்துல அவங்க பார்த்துட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதும் இது பண்ணுறதும். அங்கேயும் நம்மளால் ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடிஞ்சிருந்தா, அங்கேயும் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்க முடிஞ்சது இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் தான். அங்கே போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க ஒரு பிரிண்ட்டை வாங்கி அவங்க செலவு பண்ணி
அங்கே இருக்கிறவங்கள கார்னர் பண்ணி அவங்க வந்துட்டு அன்லெஸ் அன்டில் விஜய் சார் மூவியோ, அஜித் சார் மூவியோ, இல்லை ரஜினி சார் மூவியோ, அவங்க படம் இல்லைன்னா அவங்க முன்னெடுக்கிறது கொஞ்சம் பயப்படுறாங்க. அது நியாயமான விஷயம் தான். அவங்களுக்கு ஏன் வந்து நான் பார்க்கணும், தியேட்டருக்கு வந்து பார்க்கணுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகி எல்லார் படங்களும் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர். சார் ஸோ அகெயின் வெரி சப்ஜெக்டிவ் தான். ஆஸ் அ கிரியேட்டர் வந்து நாங்கள் எங்களுக்கு விருப்பமாக இருக்கும் தியேட்டரில் பார்த்து அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேட் பண்ணல, அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா நான் பெருசு பார்க்கல அப்படி தான் தியேட்டரில் கதறையில் நம்ம ஏடிஸ்லாம் ரொம்ப அவங்களாம் எமோஷனல் ஆகிட்டாங்க. ஒரு சீன்லலாம் நான் திரும்பி பார்த்துட்டு இருக்கையில் வைபவ் இன்னசென்ட்டாக கேட்பாரு, காயம்பேத்தில் கார்டு இருக்கான்னு தியேட்டரில் எந்திரிச்சுலாம் கை தட்டுறாங்க ஜோக்குக்கு. அப்போ எனக்கே சர்ப்ரைஸ் ஆகும், ஜோக்கு எந்திரிச்சு இந்த கை தட்டுறது. டீச்சர்ஸ் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா என் படத்தில் பெருசில் கிளைமேக்ஸ் முடிஞ்சு ஒரு 10 minutes போயிட்டுருக்கோம் பாட்டு. அப்போ நான் என்னோட ஏடிஸ்டெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பாட்டு எழுதியில் வந்து எனக்கும் என்னோட எஸ்டன் டைரக்டரும் பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டே வச்சு வெங்கட் அப்படின்னு. என்ன சார் உடனே ஓகேன்ட்டீங்க, பாட்டை ஒரு கேட்டு இன்னும் நல்லா எழுதலாம் வெங்கட், அந்த டைமில் தான் தேட்டரை வெளியே போயிடுவாங்க அப்படின்னு. ஐ அண்டர்எஸ்டிமேட்டட். நான் தே ப்ரூவ் மீ ராங். கடைசி அந்த பாட்டெலாம் முடிஞ்சு என் டைட்டில்ஸில் வர அந்த கிளிப்ஸ்லாம் பார்த்து தேட்டர்லேருந்து வெளியே போனாங்க. ஸோ லேர்னிங் தேட்டரில் பார்க்கல வி கேன் லேர்ன் அவர் செல்ஃப் அ லாட் ஃப்ரம் த ஆடியன்ஸ். நாங்களாம் ஆடியன்ஸ் தானே, நாங்களாம் இப்போ என்னோட ஜட்மெண்ட்டே தப்பாக இருந்தது. அதுக்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க, நீங்கள் இவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, ஏதாவது ஒரு பாட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மனநிலை. ஆனால் அவங்க இருந்து பார்த்துட்டு என் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு போனது பெரிய விஷயம். ஸோ இட்ஸ் வெரி ட்ரிக்கி. இப்போ இந்த சப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட வந்து ஓடிடி மெட்டீரியல் தான் வந்தது. ஸ்ரீலங்காவில் நாங்கள் நெலுங்குழுனை பண்ண போது அந்த இது ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட், இது எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு ஸ்ரீலங்காவில் நெலுங்குழுனு தான் இது வரைக்கும் அந்த படங்கள் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் எவர், லைக் இங்கே பாகுபலி அந்த மாதிரி. ஸோ அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். முதல்ல ஒரு அங்கெல்லாம் ஒரு தேட்டரில் ஒரு பிவிஆரோ இல்லாட்டி ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு சிங்கள படத்துக்கு ஒரு இல்லாட்டி ஒரு 2 ஷோஸ் தான் அப்படி கொடுப்பாங்க. எங்கள் படத்துக்கு 21 ஷோஸ் போயிடுச்சு, 21 ஷோஸ் இன்னும் 17 அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி டஃப். ஒரு ஓடிடி கண்டென்ட் தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த எப்படின்னா 111 நாள் ஓடிச்சு ஒரு 15 தேட்டரில். 50 நாட்கள் வந்து ஒரு 60 தேட்டரில் க்ராஸ் ஆச்சு. அங்கே இருக்கிறதே ஒரு 110 தேட்டர் தான். ஸோ 80s எப்படி நம்ம விஜயகாந்த் சார் படத்துக்கெல்லாம் போடுவாங்க, வண்டி கட்டிட்டு வந்த மாதிரி வந்து பார்த்தாங்க. ஸோ இட்ஸ் ஓடிடி கண்டென்ட். ஸோ இட்ஸ் வெரி டஃப் இந்த டைம். பட் ஸ்பெஷலி இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் வந்து தேட்டரில் பார்த்தா தான் அதில் ஒரு இப்படி அந்த ஸ்டார் திரும்பி பார்க்கல நான் அந்த கேங்கை கைத்தட்டலாம் அந்த ஃபீல் ஓடிடியில் வராது. பட் ஓடிடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்மால் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் லிமிடெட் பட்ஜெட். இட்ஸ் சேஃப். இது வந்து எப்படின்னா அது ஒரு சேஃப் பெட் மாதிரி இருக்காங்க இது ரீச் ஆகுறதுக்கு வைடு ஆடியன்ஸ். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தெலுங்குல பெரிய ரீச் பெருசு, எல்லாம் தெலுங்குல மீம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்தாலும் நீங்கள் பெரிய ரீச். வைபவ் என்கிட்ட கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி 20 years நடிச்சிட்டு இருக்கேன், இப்போ தான் ஹைதராபாத்தில் என்னை எல்லாருமே கண்டுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி ஜப்பான்லேருந்து மெசேஜஸ் வரும், சைனாலேருந்து மெசேஜஸ் உங்களுக்கு வரும். ஸோ த ஓடிடி டேக்ஸ் யுவர் ஃபில்ம் ஆர் எலிவேட் யுவர் ஃபில்ம் டு பிகர் பிளாட்ஃபார்ம். எப்படின்னா either it should be a festival or OTT. இப்போ நான் ஸ்ரீலங்கன் சிங்கள படம் through festival it have gone to all the festivals. இங்கே வந்து OTT. ஸோ OTT is a must. பட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்ஸ் நம்மளுக்குலாம் எங்கள் படம் வந்து தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்கல, அதில் கிடைக்கிற ஒரு கிக் இருக்குது, அது வந்து ஓடியில் கிடைக்காது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ட்ரூ. இப்படி கேட்டிங்கன்னா எல்லாருமே தியேட்டர் அண்ட் ஓடிடி தான் சொல்லுவாங்க. ஓடிடி நம்மளால சொல்லவே முடியாதுங்க. இப்போ ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாமே பிஸ்னஸ் க்ளோஸ்ட், டேபிள் ப்ராஃபிட். அந்த குஷன் இருக்கிறதுனால நிறைய சின்ன படங்களை அவங்களால எடுக்க முடியுது. எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் நிறைய பேருக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது. வெற்றி மாறன் சார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இட்ஸ் கோல்டன் எரா ஃபார் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் வந்துட்டு ஓடிடிஸ் தான். நிறைய சின்ன படங்கள் அவங்களால பெட் பண்ண முடியுது அப்படிங்கிறது. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் பெரிய ஹீரோஸோட படங்கள் தான் சேஃப். நீங்கள் என்ன பண்ணாலும் தியேட்டருக்கு வந்துடுவாங்க, நான் வந்து பார்த்துருவாங்க. மற்ற படங்களுக்கு நீங்கள் கூப்பிடணும், யூ ஹாவ் டு புல் தம் டு த தியேட்டர்ஸ், விச் இஸ் வெரி டஃப் நவடேஸ். என்ன பண்ணால் உள்ளே வருவாங்கன்ற அந்த விஷயத்தை கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஓடிடி இஸ் எ பூன். ரெண்டுமே ரொம்ப நல்ல விஷயம். ஒன்ஸ் தியேட்டருக்குள்ளே வந்து அதை சில படங்கள் தியேட்டரில் தான் பார்க்கணுன்னா தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஆதியன் சார், தேட்டர் வந்து நம்மளோட இளமை காலத்தோட நம்மளுடைய நினைவுகளோடு இருக்கிறதுனால நாம் படம் பண்ணுறதுக்கு நினைக்கும் போதெல்லாம் தேட்டரில் பார்க்குறது வந்து நம்மளுடைய ஓடிடின்றது வந்து இப்போது நம்மளுடைய
அடுத்த தலைமுறையுடைய இதுவாக இருக்குல்ல. அதனால் நமக்கு வந்து தேட்டரில் வரணுன்றது நம்ம யோசிப்போம். ஆனால் கதை யோசிக்கிறது வந்து தேட்டருக்காக யோசிக்கிறது அப்படி யோசிக்கிறது கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கதையாக தான் நான் யோசிக்கிறேன். அது தேட்டராக இருந்தால் எதுவாக ஒரு மீடியத்தை நான் பயன்படுத்திக்கணும். அது நான் யாருக்கு அந்த கதை சொல்ல போகிறேன்னு ஒன்று இருக்கும். அப்போது நான் சொல்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் அந்த கதையை சொல்கிறேன்னா அப்படின்ற அந்த மீடியத்தை மட்டும் தான் நான் எடுக்கிறேன். தவிர இது தேட்டருக்கான படம், இது ஓடிடிக்கான படம் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. அப்படி யோசித்தோம்னா நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்த வந்து லாக் ஆகிடுவோம். அப்போது நான் ஃப்ரீயாக தான் யோசிக்கிறேன். ஆனால் அதை வந்து அந்த ப்ரொடியூசர் எடுக்கிறாங்களா எடுக்கலையான்றது வந்து அடுத்தது. அது தேட்டரில் அது என்னவா வருதுன்றது வேறு. ஆனால் நான் வந்து ஒரு கதை எடுத்துருக்கிறேன். அந்த கதை யாருக்கு புரியணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கான ஒரு மொழியோடு நான் வந்து கரெக்டாக பேசுகிறேன்னா அப்படின்றது தான். இப்போ நான் எம்ஏ படிச்சுட்டு 1st குழந்தைங்களுக்கு நான் ஸ்கூல் கிளாஸ் டீச்சராக இருந்தால் அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுமோ அப்படின்றது தான் நான் என்னுடைய உரையாடலாக இருக்கணும். அப்படின்போது நான் அந்த மீடியத்தை மட்டும் நான் கரெக்டாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் இவர் மட்டும் தான் கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான்லாம் இல்லைனா நீங்கள் தான் வந்து கரெக்டாக நான் அதுக்குன்னு எழுத மாட்டேன், கதை எழுதுவேன். நீங்கள் எல்லாரோட பதிலும் ஆக்சுவலாக எல்லாரோட பதிலுமே இல்லை, எல்லாருக்கும் அதான் விருப்பம். ஆனால் அது இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து எல்லாரையும் இல்லை ஓடிடியில் போய் ஒரு படம் கமிட் ஆகிறீங்கன்னா அங்கே நீங்கள் ஓடிடிக்கு தான் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப வைடராக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், வைல்டாக. ஏன்னா அங்கே வந்து அதோட சென்சார்ஷிப் வேறு மாதிரி, அது ஓடிடியோட இது வந்து வேறு மாதிரி. அங்கே நீங்கள் இது பண்ணலாம். தியேட்டர் விசிட் போகும்போது ஃபார்ச்சுனேட்லி ஒரு 16 to 20 தியேட்டர்ஸ் விசிட் பண்ணோம். டவுன் சவுத்து திருநெல்வேலி அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போகும்போது ரொம்ப வேறு மாதிரியான இருந்துச்சு. நான் சிட்டி சைடோ இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை தாண்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுது. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸ்க்ரீன் கூட. அங்கே முன்னாடி உட்காந்து அவன் பேசுறதுக்கு ஸோ பண்ணுறான் அவனை நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இப்படியும் பார்க்குறாங்க மக்கள், இந்த பக்கமும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக புதுசாக இருந்துச்சு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். மறக்கவே முடியாது. அவன் அன்றாடம் பிரச்சனையை சந்திக்கிற கதையை எடுத்துட்டீங்க. மற்றவங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. அந்த இடம் ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. பெரும்பாலும் தேட்ரு ஓடிடிக்கு வந்து இயக்குனர்களை விட நடிகர்களுக்கு தேட்டர் ரொம்ப முக்கியமானது. எஸ். ஏன்னா அன்னைக்கு ஒரே இரவில் அவங்க வந்து அவங்க லைஃப் வேற ஒன்றா மாறிடும். ஆனால் ஓடிடியில் வந்ததுன்னா வருஷ கணக்கில் நான் அடுத்த வருஷம் கூட பார்த்துக்குவாங்க, 2 வருஷம் கழிச்சு கூட பார்ப்பாங்க. அப்போ அவங்களுடைய சம்பளமோ மற்ற ரேஞ்சோ ஓடிடி வச்சு அவங்களால நிர்ணயம் பண்ண முடியாது. ஆனால் தேட்டர்னா ஒரே நாளில் அவங்க வந்து அடுத்தது 5 கோடி ரூபா படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிச்சிருப்பாங்க, அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா உடனே இருக்கும். அப்போ அவங்களுடைய கொண்டாட்ட மனநிலை அதுக்கான உலகம் இருக்குல்ல, அது வந்து அவங்க வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. பெரும்பாலும் நடிகர்கள் தான் எங்களை மாதிரியான இயக்குனர்களை வந்து பயன்படுத்தி இன்னும் தேட்டரை தக்க வச்சுக்கணும். ஆனால் சொல்கிறேன், நான் ஒரு காமெடியாக சொல்கிறேன், இயக்குனர்கள் வந்து எங்கே வேணாலும் பாராட்டு கிடைச்சிரும். அது வந்து தேட்டர்லையும் கிடைக்கும், ஓடிடிலையும் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு கூட சில பேர் ஃபோன் பண்ணுவோம். இப்போ கூட எனக்கு குண்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, அது வேறு. ஆனால் வந்து தேட்டர் வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலை, எல்லாரும் கூடி உக்காந்து பார்க்கறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும். அது ஒரு விஷயமா வேற ஒன்றா க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அது வந்து இயக்குனர்களை விட நடிகர்களுக்கு ரொம்ப அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், ஓடிடி தியேட்டரை தாண்டி இந்த ஆடியன்ஸோட டேஸ்ட் மாறிட்டே இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்க வந்து மாறுது. இப்போ ஜென்சின்னு சொல்றாங்க, ஜென்சிக்காக வந்து அந்த டேர்ம்ஸ் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ஆடியன்ஸோட பல்ஸ், ஆடியன்ஸோட டேஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, புரிஞ்சுக்கிறது எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்னு நீங்க பர்சனலா ஆஸ் டிரெக்டர்ஸ் நம்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸுடைய டேஸ்ட்டு அப்படின்னு ஒரு கலைஞன் வந்து அப்படி ஒன்று போயிட முடியாது. அப்படி போனீங்கன்னா நீங்கள் போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு டால்ஸ்டாய் சொன்ன மாதிரி தான், பணக்காரர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஏழைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைன்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய உணர்வு வாழ்க்கை எல்லாமே வேற ஒன்றா இருக்கும். ஆனால் ஒரு கலைஞனாக உனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. நம்ம பெற்றிருக்கிற அந்த அறிவு எல்லாமே பிறர்கிட்ட இருந்து பல லட்சம் வருஷமாக கடத்தப்பட்டிருக்கு. அப்போது நாம் ஒரு கதையை ஒரு மனுஷர் சக தோழர்களோடு நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோன்றதுனால நாம் என்ன மாதிரியான கதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், என்ன மாதிரியான விஷயங்களை பேச போகிறோம் அப்படின்றது நம்ம தான் அதை வந்து முடிவு பண்ணுறோம். நம்மளுடைய கதை மாந்தர்கள் எல்லாமே ஆடியன்ஸில் தான் இருக்கிறாங்க. அப்படின்போது நாம் தான் முடிவு பண்ணுமே தவிர அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நம்ம ஒன்று ஒர்க் பண்ணோம்னா அது வந்து ஒரு வியாபாரமாக மட்டுமே தான் இருக்கும், அது ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். ஒரு படம் வந்து ஒரு கோடியை எண்ணிக்கை மட்டும் சொல்லி அந்த படம் இவ்வளோ தூரம் ஓடுது அப்படின்றத வந்து எவ்வளோ அந்த கலையை அழிச்சிருமோ, அது எவ்வளோ ஆரோக்கியமற்ற போக்கோ, அதே மாதிரி ஆடியன்ஸுடைய டேஸ்ட்டுக்கு கதை எழுதுறதும் அதே நிகரானது தான். இந்த ஆடியன்ஸோட டேஸ்ட்டுக்கு வந்து எந்த காலத்துலையுமே நம்ம எழுத முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அப்படி ஒன்று எழுதி வச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டெல்லாம் போயிடும்.
அவன் வேற எதுக்கு மூவ் ஆயிருப்பான்ல. அவன் ஒரு வருஷம் ஆமா, அது பேய் படம் வந்ததுன்னா நீங்கள் ஒரு 10 பேய் படம் உடனே வரும். உடனே இங்கே குதிரையில் வந்தார் எஜமானன்னா அடுத்தது யானையில் வருவார். இப்படியே போய் கடைசியில் வந்து வேற ஒன்றா நீங்கள் எடுத்து போகும்போது வேற ஒன்றா இருக்கும். இல்லை நம்ம அது கணக்கு பண்ணி ஒன்று எழுதுறோம்ல, அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணாலாம் நிற்காது. அந்த எடுத்துக்கிட்ட கதை வந்து அந்த கதைக்கு ஜெனியூனாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ இருக்கிற கான்டெம்பரரி ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு ப்ரூட்டலான ஹானஸ்ட்டாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஃபில்டர் இல்லாமல் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதில் இறங்கி எப்படி இருக்குது சொசைட்டின்றதை நம்ம அனாலிசிஸ் பண்ணி நமக்கு வர்ற அதை வச்சு நம்ம வந்து க்ரியேட்டிவாக ஒன்று எழுதிடணும். அதுக்கு ஜெனியூனாக அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு டயலாகுக்கு அந்த ஸ்டோரிக்கு ஜெனியூனாக நம்ம என்ன முடியுமோ 100% பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த எடிட் மாதிரியான விபத்துகளில் போகிறது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. பட் ஆனால் இப்போது எழுதுறது நம்ம அட்டெம்ப்ட் சொல்லி தான். அந்த சீசனுக்கு எடுக்கிற படங்கள் இருக்குல்ல, நீங்கள் தமிழ்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கினா ஒரு 100 படம் சொல்லலாம். அந்த படங்கள் இப்போ வந்து இப்போ இருக்கிற தலைமுறைகள் பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அதை மாதிரி பயங்கர ஹிட்டான பாட்டுகளே எடுத்து பாருங்கள். அது எல்லாமே அந்தந்த சீசனுக்கு வந்த பாடல்களாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து உலகம் முழுக்க நீங்கள் வந்து சிறந்த படங்கள்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அந்த மண்ணோட, அந்த கல்ச்சரோட, அந்த லைஃபோடு இருக்கிற ரொம்ப அடர்த்தியான படங்கள் தான் பெரும்பாலும் பேசப்படுற படங்களாகவும் அடுத்த தலைமுறை கடத்தப்படுற படங்களாகவும் இருக்குது. அப்போது நாம் வந்து அவங்கள நாம் முன்மானிக்கக்கூடாது. இப்போ எனக்கு கூட தண்டகாரனை வந்து புரியுமா, நான் குண்டு கமிட் ஆகும்போது கூட சொன்னாங்க, இது வந்து 2ஆம் உலகப் போர் இந்தியாவில் நடக்கவே இல்லை, இது புரியாது இந்த கதை, எப்படி இந்த படம் ஓடும் அப்படின்னா. தண்டகாரனை வந்து இது வரைக்கும் யாரும் இப்படி ஒரு கதை எடுக்கல அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நாம தான் முடிவு பண்ணணும். நாம் வந்து அவங்கள அப்படி யோசிக்கவே இல்லை. அவங்க பயங்கர அட்வான்ஸாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், யூடியூப் விமர்சகர்களை விட ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ அறிவார்ந்து சூப்பராக கூர்மையாக பேசுகிறாங்க. குறியீடுகளை பற்றி அவ்வளோ விரிவாக எழுதுகிறாங்க, அவ்வளோ பெரிய ரைட்டப் எழுதுகிறாங்க. அதனால் வந்து நாம் அவங்கள வந்து முன்முடிவோடு நம்ம அவங்கள அணுகுறதே ரொம்ப தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் எது கொடுத்தாலும் அவங்களால அது உள்ள ஒர்க், ஏன்னா நீங்கள் ஆடியன்ஸ்குள்ளேருந்து தான் கதை எடுக்கிறீங்க. நீங்கள் வேறு புதுசாக ஒன்றும் வேறு ஏலியன்கூடிய கதையை நம்ம எழுதுறதில்ல. அப்போ நம்மளோட லைஃப், நம்ம வார்த்தைகள் எல்லாமே அவங்ககிட்ட தான் நம்ம எடுக்கிறோம். நாம் பார்த்த விஷயத்தை நம்ம ரைட்டிங்காக எழுதுகிறோம், அதை வந்து விஷுவல் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது, எதை யாருடைய பக்கம் இருந்து நம்ம இந்த கதையை பேசுகிறோன்னு ஒன்று இருக்குது. அப்போது ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு தொழிலாளியை அடிக்கிறான்னா அடிக்கிற போலீஸ்காரனுக்கும் கை வலிக்கும். அவர் குளிர்ச்சியாக ஏசிலே வளர்ந்துருப்பார். அந்த தொழிலாளியுடைய முதுகும் வலிக்கும். வேடிக்கை பார்க்குற 2000 பேர் இருக்கிறான். பார்க்குற 2000 பேருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கும். ஒருத்தர் எழுதலாம், அவர் வந்து செவந்து போச்சு அவருடைய கையை, யாருமே அடிச்சதில்லை, அவர் ரொம்ப அருமையான ஆள் போலீஸ்காரரு, அவர் என்ன மாதிரி ஓடி வந்தார் தெரியுமா, எப்படி வந்து தேவையில்லாமல் அடிப்பார் அவர் அப்படின்னு புகழ்ந்து எழுதலாம். ஒருத்தவங்க வந்து அடிப்பட்டவனுடைய தொழிலாளியுடைய வலிக்காக எழுதலாம். அப்போது நடக்கிற சம்பவம் ஒன்று தான், நீ பார்க்குற பார்வை வந்து நீ ஏற்றுக்கொண்ட அரசியல் இருந்து இருக்குது. அப்போது ஆடியன்ஸுடைய இது கிடையாது. அவங்க வந்து எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறாங்க. நீ தான் வந்து அவங்கள அரசியல்படுத்த வேண்டியதும், நீ தான் அவங்களோட ஒரு கலந்துரையாடலை முன்வைக்கிறதும் நம்மளுடைய தேவை. அதனால் வந்து எனக்கு அந்த முன்முடியோடு அவங்கள அணுகிறதே அவங்கள நம்மளை கார்னர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆடியன்ஸ் வந்து நான் பண்ணுறேன்னா நான் தான் நினைக்கிறேன். நான் ஆடியன்ஸ் தான், நான் தியேட்டரில் போய் படம் பார்த்து வர்றவன் தான். ஸோ எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஊரில் ஆடியன்ஸுங்கிறது இட் இஸ் வேரிட் குரூப், நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க படம் பண்ணும்போது ஒரு சொன்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்குன்னு படம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு பண்ணுறோன்னா அது ஓகே. இல்லை நம்ம ஹானஸ்ட்டாக ஒன்று பண்ணுறோம், we are not worrying about the audience, அதுவும் ஓகே. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆடியன்ஸோட பல்ஸை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, இன்றைக்கி என்ன காலகட்டத்தில் என்ன சினாரியோவில் நம்ம இப்போ போஸ்ட் மாடர்ன் எராவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். போஸ்ட் மாடர்ன் எராவோட ஒரு மனுஷங்களே அதை என்னவா பாதித்து வச்சுருக்கு, அவங்களோட பிரச்சனைகள் என்னவா இருக்குது, அதை ரெஃப்ளெக்ட் பண்ணோன்னா அவனோட பிரச்சனையை ரெஃப்ளெக்ட் எனிவே ரெஃப்ளெக்ட் பண்ணால் அவன் கனெக்ட் பண்ணிக்க போகிறான். அது என் பிரச்சனையாகவும் இருக்கணும். என் பிரச்சனையே அது வந்து இந்த சோஷியலாஜிக்கல் பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவும் இருக்கணும். நீங்கள் அதிலிருந்து தனியாக எடுத்துக்கிட்டு ஒன்று பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது. ஃபஸ்ட்டு என்னோட டேஸ்ட்டும் அவங்களோட டேஸ்ட்டும் ஒன்றா சிங்க் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். அது ஒர்க் ஆச்சுன்னா இட் வில் பி அ ஹிட். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் அன் ஆடியன்ஸ் வெறும் சினிமாவை மட்டும் பார்த்தாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் முடியுமோ, இந்த காலத்தில் இருக்கிற மனிதர்களோட பிரச்சனைகளை உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் முடியுமோ அதிலெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணணும். அது தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் அந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒன்று பண்ண போகிறோம். அவர் சொன்ன மாதிரி அது எந்த கோணத்திலிருந்து பார்க்குறோங்கிறது தான் நம்ம கொடுக்க போகிறது.
போலீஸ்காரனோட கைக்கு கேமரா வைக்க போகிறோமா இல்லை அவர் முதுகு கேமரா வைக்க போகிறோமாங்கிறது தான் நம்ம அது கொடுக்குற பெர்ஸ்பெக்டிவ். ஐ அக்ரி வித் ஹிம் சார். அவ்வளோதான், அந்த மாதிரி தான். வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் தான். இவங்க யார் இவங்க அப்படின்லாம் நம்ம டேஸ்ட் சொன்னாங்க இல்லைங்களா, நீங்கள் டேஸ்ட்டுன்னு கேட்டிங்க இல்லையா, யாருக்கு எது பிடிக்குதுன்னு உங்களால் டக்குன்னு இது பண்ணிடவே முடியாது. எனக்கு தியேட்டரில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் என்னவோ 180 டிகிரி ஸ்பெக்ட்ரம் ஆப்போசிட். எனக்கு இதில் பயங்கர மிக்ஸ்டு, ஓடிடியில் பயங்கர மிக்ஸ்டு, 50-50 சொல்லலாம். அங்கே 90-10 தான். எனக்கு தியேட்டரில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வேற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. டேஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி எனக்கு இந்த விஷயத்த சொல்லணும். என்னோட கோவமோ, என்னோட வலியோ, என்னோட சந்தோஷமோ, என்னோட அனுபவமோ, இல்லை என் நண்பர்கள் நான் பார்த்த அனுபவமோ ஏதோ ஒன்று நம்ம கதை கருவாக எடுக்கிறோம், அதை நம்ம சொல்ல போகிறோம். அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னு ஒரு முயற்சி. என்ன பிடிக்குது அப்படின்னு எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் படம் பார்ப்பேன். தியேட்டருக்கு போயிடுவேன். கமலாவில் செகண்ட் ஷோ பார்த்துருவேன், இல்லாட்டி ஈவினிங் பார்ப்பேன். கமலாவோ பழசவோ எங்கே இருக்குதோ நான் தியேட்டருக்கு போயிடுறது என்னோட வழக்கம். அதுதான், அப்படி தான் நம்ம வளர்ந்தோம் இல்லைங்களா. எதுக்கு ரசிக்கிறாங்கன்னு நம்ம ஒன்று யோசிச்சுக்கிட்டே வரோம். இதெல்லாம் நம்ம இவன் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆடியன்ஸு. நம்ம தியேட்டரை பார்த்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எடுக்கிறோம், அது அவங்களுக்கும் பிடிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் இது பண்ணி வைக்கிறோம். அதில் நம்மளால் எவ்வளோ ஜென்யூனாக ஒரு விஷயத்த சொல்ல முடியுமோ அந்த விஷயத்த நம்ம சொல்லிடுறோம் அப்படிங்கிற மேட்ரு தான். எந்த சப்ஜெக்டை எப்படி வேணால் சொல்லலாம். ரொம்ப ராவாக இதுதான்டா நடந்துச்சு, இப்படி தான் நான் காமிக்க போகிறேன் அப்படின்னு காமிக்கலாம். எனக்கு வைடர் ரேஞ்சாக போய் சேரணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னா அதை வைடர் ரேஞ்சாக போய் மனசுக்குள்ளேயாவது நான் உட்கார வச்சிடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் பண்ணி அதை அவங்க வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம். ரெண்டு விஷயம். காமெடி இஸ் எ வெரி பிக்கஸ்ட் டூல் டு ரீச் வைடர் ஆடியன்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புற ஒரு ஆள். நம்ம கோவமாக சொல்கிறதோ ஆழமாக சொல்கிறதோ போய் அனுபவம், ஐ மீன் எமோஷனாக போய் நறுக்குன்னு உட்காரும், உள்ளே இறங்கி உட்காரும். எத்தனை பேர்த்துக்கு போய் சேருங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் காமெடியாவோ இன்னும் கொஞ்சம் அவன் கூட நின்று பேசும்போதோ அவனுக்கு புரிகிற மொழியில் பேசும்போதோ அது இன்னும் கொஞ்சம் வைடராக சேரும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லலாமான்னு தெரில, கம்யூனிசத்துக்கு இங்கே நிறைய பேர்த்துக்கு கத்தி படத்தோட டயலாக் தான் ரெஃபரன்ஸாக இருக்குது. அது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேல்பாரி மாதிரி கம்யூனிசம் பேசின இன்னொரு புத்தகம், கமர்ஷியலாக பேசின புத்தகம் எனக்கு தெரியுமானா தெரியாது. அவ்வளோ அழகாக கம்யூனிசத்தை அந்த வேல்பாரி புத்தகத்தில் இடதுசாரி கொள்கைகளை அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகணும், எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும்னு தான் டார்கெட்னா அந்த வழியை தான் நம்ம எடுத்தாகணும். எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி, எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிற மாதிரியான விஷயத்துல தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டேஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும், அதை நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அன்னைக்கு ஸ்லோ மோஷன் வந்துட்டு மாஸ், பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷன்னா மாஸ். இப்போ நம்ம அதை பண்ணால் என்ன இந்த ஆள் நடந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஈஸியாக கிளாஸ் தள்ளிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக இப்போ என்ன ஒர்க் ஆகுதுன்னு கிராக் பண்ணணும். அப்போ இருந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட் வேற. ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு ஒரு ரிவெஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்லோ மோஷன் நடந்தோம்னா தியேட்டரில் வெடிக்கிறோம், நம்ம தெரிக்கிறோம், படையப்பல எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். எனக்கு இப்போவும் அந்த படம் பிடிக்குது. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த வெறும் ஸ்லோ மோஷனும் பிஜிஎம்மும் சவாலும் அந்த பில்டப் மட்டும் பத்தலை. அப்போ அவனுக்கு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக என்ன ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த டேஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ தியேட்ரிக்கல் மூமெண்ட் என்னன்னு கிராக் பண்ணிட்டா அந்த டேஸ்ட்டு கிராக் பண்ணிட முடியும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுதான். ஸோ அதான் நெவர் அண்டர்எஸ்டிமேட் ஆடியன்ஸ். அவங்க எப்பயுமே அதை நான் பிலீவ் பண்ணுறது, தே ஆர் வெரி ஸ்மார்ட்டர் தேன் அஸ். அண்ட் ஆல்சோ ஒரு டிஃப்ரென்ஷியேட்டே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறது. ஆடியன்ஸ் வேறு, டிரெக்டர்ஸ் வேறு, ஃபில்ம் மேக்கர்ஸ், நாங்கள் எல்லாமே ஆடியன்ஸ், எங்களை ஒருத்தர் தான் படம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னோட எப்பயுமே நான் சொல்கிறது. ஏன்னா நாங்களே தியேட்டரில் படம் இல்லாட்டி என்னென்ன எவ்வளோ ஓட்டியிருக்கோம் படத்தில் அந்த பயம் எங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி சார் ஒரு வாழ்வியலோட, என்னை பொறுத்த வரைக்கும் படங்கிறது அந்த ஒரு வாழ்வியலோட ஒரு அங்கம் தான். என் பெருசில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, எப்பயுமே நாங்கள் இங்கே பார்க்குற படங்களில் ஒரு சிட்டி பேஸ்டாக இருக்கும், இல்லாட்டி ஒரு ரொம்ப கிராமத்து சப்ஜெக்டாக இருக்கும். நான் பெருசில் என்ன பண்ணேன், ஒரு மிடில் டவுன், ஒரு முசிறியோ குளித்தல், அந்த ஒரு ஃபீல் ஒருத்தனை. அப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும், ஆனால் அங்கெல்லாம் போகல, சென்னையில் சீட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த மாதிரி எனக்கு, ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பார்க்குற இடங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு கிராமமும் இல்லை, ஒரு நகரமும் இல்லை, அந்த மாதிரி. ஸோ மக்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆடியன்ஸ். இப்படி எங்கள் ஊரில் இப்படி தான், வாத்தியார் இப்படி தான் இருப்பார் எங்கள் ஊர். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் அந்த ரியலிசம் பார்ப்பேன். ரொம்ப ரியலிஸ்டிக்காக நான் போக முடியாது, அப்படி பண்ணது தான் நெல்லுங்குருன்னு. ஸோ கமர்ஷியலாக ஆடியன்ஸை நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு அவங்களோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ பட் ஹேவிங் செட், இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணாலும் ஒரு படத்தோட அந்த வெற்றி தோல்வி இட்ஸ் யூ கான்ட் ஜட்ஜ். யாருக்குமே அது தெரியாது. That is not solely dependent taste மட்டும். ஒரு டேஸ்ட், ஆடியன்ஸோட டேஸ்ட் அப்படின்னு நீங்க அதை டிஃபைன் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஒரு டேஸ்ட்னால மட்டும் படம் ஹிட்டா இருக்கு. பல வகையில
இஃப் யூ அப்படி ஆச்சுன்னா எல்லா படமும் ஹிட் ஆயிடும். ஸோ இட்ஸ் வெரி டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம். அட் த சேம் டைம் நீஷ் ஆடியன்ஸ் இருக்குல்ல, இப்போ இவரோடது வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளம், நிறைய அது ரொம்ப காமன், அதனால இவரோடது ஈஸியாக பத்திக்கும். இப்போ இவரோடது கற்பூரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்த லெவல்ல குடும்பஸ்தன் வந்து அதோட நெக்ஸ்ட் லெவல்ல இன்னும் ஈஸியா மிடில் கிளாஸ், எல்லா மிடில் கிளாஸ் பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து இப்போ பெருசுன்றது என்னோடதும் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஜோன்ல போகுது. ஸோ இட்ஸ் சம்வேர் டிஃபிகல்ட். கொஞ்சம் அதுக்கு ப்ராட் மைண்ட் வேணும், அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு, அது ஓகே தான் சொல்கிறதுக்கு. என்னையோட தலைவர் வந்து ரொம்ப ரொம்ப அவர் வேற இன்னும் இவரோட அரசியல் புரிதலோட இருந்து பார்த்தா என்ஜாய் பண்ணுவான். அதுதான் பிரச்சனை. ஃபனல் தான், வேற ஒன்றும் இல்லை. ஃபனலிங் இப்போ இவங்களோடதெல்லாம் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல கதையாவே இருக்கு இல்லையா? அவங்க ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க கிளாரிட்டியோட பண்ணும்போது தட் இஸ் டோட்டலி ரெண்டு வகையா பண்ணணும். இப்போ சில பேர் வந்து நான் ஆடியன்ஸோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கு, எஜுகேட் பண்றதுக்கு, இப்போ கமல் சார் மாதிரி ஆள்கள் இருந்து எடுத்து பார்த்தோன்னா நம்ம இளையராஜா மாதிரி ஆள் வந்து தே ஹவ் என்ஹான்ஸ்ட் த டேஸ்ட் அண்ட் ஆல்சோ கிவன் அவர் பல இங்கே பீத்தோவன், பாகி பல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஹிட்டும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அது ஒரு வே. இன்னொன்று அவங்க டேஸ்ட்டுக்கு கேட்ரு பண்ணுறது இன்னொரு வே. ஆனால் நீ என்ன வேணால் பண்ணலாம். அதை வந்து நான் என்னோட ஸ்டாண்ட் என்னன்னா, அது யார் பக்கம் இருந்து பண்ணுறங்கிறது கொஞ்சம் ரொம்ப நம்ம ஒரு கிரியேட்டராக நம்ம கொஞ்சம் கான்சியஸாக. இன்னொன்று என்ன கதையாக இருந்தாலும் என்கேஜிங்காக இருந்தால், இப்போது இவ்வளோ ட்ரெய்லர் இது படம் பார்க்கும்போது எவ்வளோ என்கேஜிங்காக இருக்கு இல்லையா? ஒரு விஷயம் என்கேஜிங்காக இருந்தாலே பேசிக் தேவை வந்து படம் போர் அடிக்காமல் என்கேஜிங்காக இருந்தால் ஓகே. அதுக்கு மேலே டேஸ்ட்டு டிஃபைன் ஆகி சில பேர் அந்த ஜானர் பிடிக்காதவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். தட் இஸ் ஓகே. பட் அட்லீஸ்ட் அந்த என்கேஜிங் ஃபேக்டர் வந்து எல்லாத்துலேயுமே குறைந்தபட்சம் இருக்கணும். அது 100%. யூ கேன் நாட் சாட்டிஸ்ஃபை 100%. எக்ஸாக்ட்லி. 70, 80 is huge. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கிரிட்டிசிசம் வந்திருக்கும். அது ரிவ்யூவர்ஸ்டேருந்து ஆகட்டும், மற்ற டிரெக்டர்ஸ்டேருந்து ஆகட்டும், இல்லை ஆடியன்ஸஸ்டேருந்து ஆகட்டும், உங்களுக்கு பர்சனலாக கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொன்ன ஒரு கிரிட்டிசிசம், அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக கூட இருக்கலாம், தட் ஆக்சுவலி ஸ்டேட் வித் யூ அண்ட் ஸ்டில் ஸ்டேஸ் வித் யூ. அடுத்த படத்தில் இதை மைண்டில் வச்சுட்டு நான் அந்த படம் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கிரிட்டிசிசம் இருக்கா? கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் தான் கிரிட்டிசிசம். எனக்கு ஒரிஜினல் நெலுங்குழுந்த பண்ண பிறகு டிரெக்டர் ராம் சார் போட்டு காமிச்சோன்னா அன்னைக்கு எல்லாம் ரொம்ப அவர் என்ன சொல்லுவார், ஒரு மாதிரி எனக்கு மென்டர் மாதிரி. ஸோ படம் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஏஷியானர், அது போதும் எனக்குங்கிற மாதிரி ஒரு திருதி. தென் இட் கிரியேட்டட் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரிஸ், லாட் ஆஃப் ரீமேக்ஸ் அண்ட் எவ்ரி திங். பெருசில் அப்படி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தான் பெருசில் நிறையா. அப்படி பெரிய ஆடியன்ஸ் நிறைய ரைட் அப்ஸ் அந்த மாதிரி இருந்தது பெருசில், ரிவ்யூஸ் அந்த மாதிரி. ஸோ நைஸ். அந்த மாதிரி ரிவ்யூஸ் கிரிட்டிக்ஸ் மாறுறது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் படத்துக்கு. அதே மாதிரி நெலுங்குழுநேல வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸ் 9 critics வந்து they have written a criticism and released a book for Tentigo. இதெல்லாம் நடந்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. ஒரு அங்கே ஃபிலிம் கிரிட்டிசிசம்ங்கிறது ரிவ்யூஸ் இல்லை. இப்போ நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல சினிமாட்டோகிராஃபி, படம் நல்லா இருக்குன்னு இல்லை. இன்டெப்த் பொலிட்டிக்கல் இன் சைக்காலஜிக்கல் அனலைஸ், இந்த ஃப்ராய்டில் இந்த கேரக்டரை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி இது இந்த பாலிட்டிக்ஸை பேசுது அப்படின்னு தி ரைட் கிரிட்டிசிசம், ஸ்டீசிஸ் மாதிரி. அது தான் அப்படி ரிலீஸ் பண்ணி அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் நான் படித்து பார்த்து என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெருசுக்கு வந்து நம்ம ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஆன்லைன் ரிவ்யூஸ் அண்ட் அந்த மாதிரி ஸ்பெஷல் இவர் கால் பண்ணி அப்படி பாராட்டினது பெருசில் இருக்கல. கிரிட்டிசிசம்னா நான் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆப்வியஸ்லி தட் இஸ் ஓகே. அது வந்து பாராட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிரிட்டிசிசமாக என்ன சொன்னாங்கன்னா, நானே பயங்கர கிரிட்டிசிசம் பண்ணுற ஆள், நானே படத்தை ரொம்ப இப்போ கேட்கும்போது நானே கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பேன் படத்தை. எனக்கு ரொம்ப சரின்னு தோணுன கிரிட்டிசிசம் என்னென்னா, 2-3 இடம் எனக்கு தெரியும் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஐ தாட் யூனோ கிளைமாக்ஸ் முடிக்கும் போது சடனாக நான் மூணுன்னே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் த நியூ நார்மலை நான் ரொம்ப காமிக்கல. ஒரு படத்தை முடிச்சுட்டு நியூ நார்மல் காமிக்கணுமாங்க. அது நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. ஐ ஆல்சோ லைக் இட். அதனால தான் வச்சேன். பட் என்னென்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு படம் முடியும் போது யூ வாண்ட் டு ஷோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத ஆடியன்ஸ் வாண்ட் டு see it.
இவர் சொன்னார்ல அந்த பாட்டு வச்சா பார்க்க மாட்டாங்க, நான் அது வாண்ட் டு see it ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நான் மற்ற படங்கள்லாம் பார்க்கும்போது தான் நான் அதை இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கிறேன். டைமிங் மட்டும் பிரச்சனை இல்லை, நான் டைமிங்கெல்லாம் சண்டை போட்டு நான் என்னோட இதை தான் வச்சுக்கிட்டேன். அதுக்கு இன்னும் 2 நிமிஷம்னாலும் நான் அடுத்த படம் எடுத்தால் நான் அதை இன்னும் ஒரு நியூ நார்மல் என்னங்கிறத நான் காமிச்சிட்டு தான் கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு லேர்னிங், முக்கியமான லேர்னிங். கிரிட்டிசிசமில் வந்ததில் எனக்கு ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ரொம்ப ரிப்பல்சிவாக தான் இருந்தேன். பட் யோசிச்சு பார்த்தா சரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்த படத்துல டெஃபினட்டாக இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் குட்டி குட்டியாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. பட் இட் இஸ் அ வெரி பிக் டேக் அவே. ஏன்னா படம் முடிஞ்சு போகும்போது அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ நான் என்ன விட்டுருங்களேன், டிராகனில் அதை முடிச்சுட்டு இவானா வருவாங்க, அது தேவையில்லை, அது படம் அது இல்லாமல் படம் புரிஞ்சிடும். பட் தட் கிவ்ஸ் அ சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீலிங், ஒரு முழுமையான ஒரு திருப்தியான ஒரு மனநிலை. அந்த மாதிரி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு நான் ஒரு சீன் வச்சிருப்பேன், சாப்பிடுவாங்க. இட் கிவ்ஸ் a happy feeling. ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு. தட் இஸ் ஒன் திங் தட் ஐ லேர்ன்ட். என் படத்துல அந்த திருப்பி அந்த படம் பார்த்துட்டு போய் அவங்க ஸ்விக்கி பார்த்துட்டு வரும்போது என்ன இருந்தாலும் இந்த படத்துல அவன் பண்ணதானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நார்மலா அவன் ஏத்துக்கிட்டான் அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு வச்சிருக்கோம். கம்மிங் டு யுவர் கொஸ்டின், கிரிட்டிசிசம் அப்படின்னா ஆன்லைன்லேயும் நேரில் பார்த்ததும் வந்துட்டு என்னன்னா எனக்கு பயங்கர மிக்ஸ்டு. ஒருத்தர் எது நல்லா இல்லைன்னு சொல்கிறாரோ இன்னொருத்தர் அதுதான் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் இதை அதிகப்படுத்துங்க அப்படின்னு ஆன்லைன் ரிவ்யூவர்ஸே சொல்கிறேனே, இதை நீங்கள் அதிகமாக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இதை ஏன் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னு இன்னொருத்தர் கேள்வி கேட்குறாங்க. அப்படி பயங்கர வடதுருவம் தென் துருவம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கான்டென்ட்டில் ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் அதில் எந்த இதுலேயுமே இது பண்ணல. எனக்கு தோணுன மேட்ரு என்ன அப்படின்னா, பர்சனலாக நான் ரொம்ப பயப்படுவேன். டயலாக்ஸாக இருந்தால் நான் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு வந்துட்டு எல்லாமே விஷுவல் மீடியமாக இருக்கும்னு நினைப்பேன். ஐ ஹாவ் டு see rather than speaking அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சில இடங்களில் பேசுறது தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு இந்த படம் புரிய வச்சுது. அதை எதிர்பார்க்குறாங்க, அதுக்கான ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டேக்அவே இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்தேன். ஆக்சுவலாக இன்னும் 2 minutes லென்த் இந்த மோனோலாக் இருக்குது, டயலாக். அந்த மோனோலாக இன்னுமே வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க பேசுகிற டயலாக் இன்னும் கரெக்டாக வச்சிருந்துருக்கலாம்னு தோணுச்சு. சில இடங்களில் அது இன்னும் காட்சி, எனக்கு அந்த ரெண்டுமே இருக்குது. காட்சியான இடங்களில் காட்சிப்படுத்திருக்கலாம், விஷுவலாகவே காமிச்சிருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு, எதுவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 minutes இன்னும் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுன மேட்ரு. கிரிட்டிசிசமாக இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் 10 minutes இன்னும் கொஞ்சம் எனக்கு தோணுன மேட்ரு தான். மற்றவங்க எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே ஹாப்பி தான். இவன் எல்லாம் என்னன்னா படம் முடிச்சுட்டு கால் பண்ணோம்னா என்னென்ன நல்லா இல்லை அப்படிதான் நல்லா இருக்குங்கிறது எல்லாம் கேட்குறது. அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, ஏன்னா ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப ஓப்பனாக க்ளோஸ் டு ஹார்ட்டாக சொல்லிப்பாங்க. நம்ம 2 பேரும் தான் பேசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஜோன் தான். இப்போ கார்த்திக் சாரோ ராஜேஷோ இவங்க எல்லாருமே வந்துட்டு எஸ்கே அண்ணா எல்லாரும் ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இது பண்ணிக்கோ அப்படின்னு ரைட் ஃப்ரம் ஷார்ட்ஸ்லேருந்தே சொல்லுவாங்க நம்மளுக்கு. எனக்கு அதான், எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஷார்ட்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மேட்ரு தான் போச்சு ஒழிய கண்டென்ட் ஐ எம் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் 10 minutes மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்படி ஒரு ஹுக்கோட ஆரம்பித்து ரைட்டாகவே உள்ளே இழுத்துட்டு போயிடணும் ஆடியன்ஸை அப்படிங்கிறது தோணுச்சு எனக்கு. கொஞ்சம் அதுக்கு நான் அந்த பிலீவ் பண்ணுறது அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன பெருசில் நான் அங்கே ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் சீனே அதுதான். இது வயசான செத்து இறந்தல தான் ஆரம்பிக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஒரு 5 minutes ஆகும் அந்த கண்டென்ட் வர்றதுக்கு. 5 minutes வந்துருங்க. இன்சிடென்ட் வர்றதுக்கு 20-30 நிமிஷம். அது தப்புன்னு நான் தியேட்டர்ல தான், ஏன்னா 8வது நிமிஷம் தான் தியேட்டர்ல உள்ளுக்கு வராங்க. ஒருத்தர் வந்து பக்கத்துல கேட்கறது என்ன அதே காட்டிட்டு இருக்கான் அப்படின்னு. இல்ல 5 minutes-உமே நான் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டோம்னு தோணுது. அதுதான் சொல்றேன். இப்போ அவசரமா முடிக்கிறதும் நிதானம், ரொம்ப ரொம்ப இழுக்கிறது எவ்வளவு தப்போ அதே மாதிரி ரொம்ப அவசரமா பண்றது எனக்கு. ஏன்னா எப்பயுமே இதுதான் கதை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இதுதான் கதை தான் சொல்ல போறேன் அங்க. ஓகே, ஆனா இங்க வந்து 8வது நிமிஷம் உள்ளுக்கு வராங்க. அவர் என்ன சொல்ல போறாருன்னு நான் கெஸ் பண்றேன். இனிமேல் வந்து அப்படி கட் பண்ண சொன்னாங்கன்னா கட் பண்ண கூடாதுங்கிறது, எழுதவே கூடாது. நீங்க வந்து மேபி இப்போ நீங்க ஆக்சுவலா இன்னொரு கொஸ்டினோட கிளப் பண்ணலாம் இந்த ஆன்சரை. ஓடிடிக்கு எழுதுறீங்கன்னா தைரியமாக நீங்கள் 8 episode 3 மணி நேரம் படம் எழுதலாம். நீங்கள் வந்து ஏன்னா எதுவுமே ப்ரூட்டலாக கட் ஆகாது. பட் தியேட்ரிக்கல் மெட்ரிக்ஸ் தெரிஞ்சு வர்றவங்களுக்கு, இப்போ அடுத்து ஃபில்ம் மேக்கர்ஸாக வர்றவங்களுக்கு இது பயங்கரமாக யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சூப்பர் கதையை சொல்கிறேன்ட்டு 2.25 மணி நேரம் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் இருக்கிற சோலெல்லாம் பிடிங்கி தூக்கி போட்டு சக்கையை வெளியே விட்டு கடைசியில் நீங்கள் தான் அடி வாங்குவீங்க வெளியே. ஸோ இது நீங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க இல்லையா. அப்போது என்னென்னா கதையை எடுக்கும்போது
நம்ம இந்த கதையை இவ்வளோ நேரத்தில் சொல்ல முடியுன்ற நமக்கு ஒன்று கணக்கு இருக்கும் இல்லையா, 50 சீன்ஸ் 55 சீன்ஸ், அது போதும், தட் இஸ் இனஃப். அதில் என்ன இம்பாக்ட் இருக்கோ அதை கொடுத்துடணும். அப்படி அதை தாண்டி இல்லை இதில் கன்வே ஆகாது, 50 சீனில் இந்த படம் பண்ண முடியாது. இப்போ இது பண்பட ஜாம் வந்து குறைஞ்சது ஒரு 2.25 மணி நேரம் போனால் தான் உங்களுக்கு அதோட இம்பாக்ட், நான் நினச்ச இம்பாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா அதோட இம்பாக்ட் வந்து பாதிக்கு மேலே போயிடுச்சு, அந்த சத்தெல்லாம் போயிடும். அப்புறம் ஜஸ்ட் சர்ஃபேஸில் இருக்கிறது மட்டும் வச்சு அவங்களுக்கு எப்படி வரும் அது. பட் அதுவே நிறைய பேருக்கு இம்பாக்ட் ஆயிருக்குன்றது சந்தோஷம். ஒரு அம்மானா ஃபோன், ஒரு ஊரில் இருக்கிற கிராமத்து அம்மா, அவங்க வந்து அவங்க ஊரில் போய் யாரோ தெரிஞ்சவங்க வச்சு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க பையனுக்கு லவ் ஃபெயிலியர்னால ரொம்ப வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிருக்கான் தண்ணி அடித்து. அவன் சொன்னாங்க, என் பையன் இந்த படம் முன்னாடியே பார்த்துருந்தான்னா அவன் உருப்பிட்டுருப்பான், ஏன்னா போதும் பாஸ்ட்டு தூக்கி போடு, அடுத்து போய் படித்து கோல்டு மெடல் வாங்க, வேற ஒரு லைஃப் உனக்கு கிடைக்கும்ன்ற பாசிட்டிவிட்டி வந்து இது கொடுக்குது. இது வந்து இது ஆக்சுவலாக நீங்கள் எடுத்தது ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் எனக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெகட்டிவாக வரும்போது என்ன மாதிரி நெகட்டிவ்னா, இப்போ எனக்கே தெரியும் அது நெகட்டிவாக வரப்போகுதுன்னு. இப்போ நானே அடிப்பேன். இப்போ நான் ஒரு ஆடியன்ஸ் படம் பார்த்தா இந்த இடத்துலலாம் இன்னும் டெப்த் தேவைன்னு நான் சொல்லுவேன்ல, நான் சொல்கிறது நான் தெரிஞ்சதான் கட் பண்ணுறோம். வி ஆர் சாக்ரிஃபைசிங் தட் பிகாஸ் ஆஃப் திஸ் டெசிஷன். ஸோ அப்போ நான் ரெடியாக தான் இருந்தேன். இந்த இடத்துல நம்ம கும்ப போகிறானுங்க, பரவாயில்ல வாங்கிப்போம், வேறு வழி இல்லை, இது நம்ம இனிமேல் வந்து கதையாக எழுதவே வேணான்றது. இவர் கேட்குற மாதிரி கட் பண்ணக்கூடாதுன்றது இல்லை, ஏன்னா கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் சைட் போகும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். மெத்தடு நல்ல மெத்தடு தான். ஸ்கிரிப்ட்லேயே 50 பக்கத்தை கட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறம் நீங்கள் அதுலேயே வந்து அப்படி சொல்ல முடியலன்னா அந்த கதையை சொல்லாமல் வேற ஒரு கதையை எடுத்துடலாம், அது பெட்டர். ஓடிடிக்குன்னா எழுதலாம். அப்படி பண்ணிட்டோன்னா நம்ம ஓரளவு நம்ம சொல்ல நினச்சது இம்பாக்டாக சொல்லிடலாம். பட் நான் சொல்ல நினச்சது வந்து பயங்கரமாக இம்பாக்ட் ஆகிருக்கு ஓடிடிக்கு அப்புறம். அது நிறைய எனக்கு வர்ற மெசேஜஸில், எனக்கு கால்ஸில் தெரியுது எவ்வளோ என் படம் வந்து நான் என்ன நினச்சேன்னா, நிறைய பேர் ஹீல் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து உண்மையாக வாழ்கிறத விட பொய்யா ஃபேக்காக எங்கே ஸ்லட்சியம் பண்ணிடுவாங்களோன்ட்டு ஒரு பொண்ணு போய் ஒருத்தனை தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகி அது வந்து எங்கெங்கேயோ போய் எஸ்கலேட் ஆகும். அதுக்கு நேர்மையாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அந்த நேர்மையை தான் நான் காமிச்சேன். அந்த பொண்ணு வந்து நேர்மையாக தூக்கி போட்டு வேணான்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே டெசிஷனை மாற்றிட்டா. தட் இஸ் விச் இஸ் ஃபேர் பெட்டர். ஆக்சுவலாக அதில் முக்கியமான டைலாக் வரும், உண்மையாக சேர்ந்து வாழ்கிறது மட்டும் லவ் கிடையாது, நேர்மையாக வாழ்கிறதும் லவ் தான். ஷி சோஸ் லவ் ஓவர் லைஸ். அவள் பொய்யா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும், அதெல்லாம் தூக்கிட்டோம் நாங்கள். இப்போ இந்த டைலாக் வந்து படத்தில் இருக்குது. ஒரு இடத்துல சந்துரு அந்த ஹீரோ கேரக்டர் சொல்லுவான், அந்த இன்னொரு பையன் திட்டும்போது அவளை ஸ்வட்சம் பண்ண வருவான். அப்போ வரும்போது அவன் சொல்லுவான், இப்படி தானடா சொல்லுவீங்க, இன்றைக்கி என்ன சொல்லுவேன், இன்றைக்கி அவள் பயந்துட்டு அவள் என் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் என் கூட வாழ்ந்துட்டு நாளை பின்னாடி ஏதோ ஒரு மிஸ் ஆகி போச்சுன்னா அப்பயும் சொசைட்டியே அவளை பார்த்து அதானே சொல்ல போகுது, அந்த வேர்டு தானே சொல்ல போகுது. அதுக்கு அவள் பண்ணது எவ்வளோ பரவாயில்ல, ஷி சோஸ் லவ் ஓவர் லைஸ்ன்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஸோ இந்த முக்கியமான சீன் இருக்கு இல்லையா, இது மாதிரி நான் நிறையா சீன் இருக்குது, இது எல்லாமே சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் போயிடுச்சு. ஸோ அந்த கிரிட்டிசிசம் வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி ஐ ஹாவ் டு அக்செப்ட் தட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது வந்ததுன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ரீடிங் எனக்கு நாள் எழுதுனதே நாள் படித்தாலே எனக்கு கரெக்ஷன் தோணும். அதனால் வந்து என்னுடைய எல்லா படங்களுமே இப்போ குண்டு பார்த்தா எனக்கு, ஆனால் குண்டு நான் பார்த்தது கிடையாது வரைக்கும். படம் ரிலீஸோடு விட்டேன். தண்டகாரமும் அதே மாதிரி நான் படம் ரிலீஸுக்கு பிறகு நான் பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோன்றது என்னால் உணர முடிஞ்சுது. அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது, அது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது பயங்கரமாக நம்மளுக்கு பாராட்டியிருப்பாங்க பக்கமாக. ஆனால் நமக்கும் அது தோணும், அந்த எந்த இடத்த மாற்றிருக்கலாமே அப்படின்றது எனக்கு எல்லா இடமும் பார்த்தாலும் தோணும். அதனால் வந்து அது இல்லை. நான் சென்சாரில் உட்காந்துருக்கும்போது நாங்கள் ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், நானும் ரஞ்சித்தோடும். அப்போ அவர் சொன்னார், நீ குண்டும் இதே மாதிரி தான் என்ன பிரச்சனை ஏற்றி விட்ட, இப்போ இதுவும் இந்த படம் பேன் பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. நான் சென்சார் கணேஷ்னு ஒருத்தர் தொடர்த்து வந்தார், அவர் ஒரு 1500 படம் சென்சார் பண்ணியிருந்தார். அவரை கூப்பிட்டு ஆறுதலாக என்கிட்ட நான் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடும் நினச்சிக்கிறேன் அப்படின்னார். அவரை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக சொல்லுங்கள் அவருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் ரஞ்சித்தோட எதற்கு உண்மையை சொல்லிட்டார், படம் வந்து பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு. அப்போ வந்து அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், உனக்கு ரொமான்ஸு நிறைய கதைகள் வச்சுருக்கிற, நீ அதை மாதிரி படம் எடுக்க வேண்டியதானே, ஏன் ரெண்டுமே வச்சு என்ன ஒரு மாதிரி இது மாதிரி பயத்தையே உண்டாகிற மாதிரி ஏன்டா அது மாதிரி பண்ணுற, நீ வேறு மாதிரி கதை எழுதலாமே, உங்கள்கிட்ட எல்லாம் நிறையா லைஃப் இருக்குது, இல்லை என்னை விட சொல்லப்போனால் நிறையா வாழ்க்கை இருக்குது, ரைட்டிங்காகவே நீ வந்து நான் உட்பட உங்கள்கிட்ட வந்து என்னை விட நீ சூப்பரான ஒரு ரைட்டர் தான்டா நீ அப்படின்னால சொன்னார். இப்போ அதை யோசித்து பார்த்தோம், ஒரு ப்ரொடியூசராக ஒரு படம் பேன் பண்ணுற அளவில் ஒரு படத்தை கொண்டு உட்கார வச்சுட்டு வெளில 3 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கும்போது நம்ம அதை வந்து கொஞ்சம், ஏன்னா நம்ம வலிக்கிற என்னுடைய பெயின்ன்றது வேறு, நான் சொல்லணுன்ற கட்டாயம் எனக்கு ஒன்று தோணுதில்லை அது வேறு. ஆனால்
ஒருத்தவங்க பணத்தை போட்டு படம் வருமா வராதா அந்த pain அப்படின்ற ஒரு வந்து வேற ஒரு பெயினாக இருந்தது. சார் சொல்கிறப்ப சரியான இன்சிடென்ட்டு. மணி சார் வந்துட்டு ரைட் ஃப்ரம் என்னோட ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வந்துட்டு விஜய் சார் இருக்காங்க, சக்திவேல் சார் இருக்காங்க. மணி சார் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணார். அவர் ரைட் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட்லேருந்து இருக்கார், அவருக்கு எல்லாமே தெரியும். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை டெய்லி 2 நாளைக்கு ஒரு தடவை கேட்குறேன், இந்த படம் ஜெயிச்சிடும்ல அப்படின்னு. எனக்கு சார் நீங்கள் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் பிரதர் நீங்கள் என்னை வந்துட்டு தைரியப்படுத்துங்க பிரதர், நீங்கள் எனக்கு வந்துட்டு பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெயிச்சிடும் அப்போ தான் நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இன்னும் நான் 1000 தடவை கேட்பேன், பிரதர் நீங்கள் கேட்குறதுல எனக்கு நம்பிக்கை போயிடும் போல எனக்கு பயமாக இருக்குதுன்னா, அது எப்படி உங்களுக்கு போகலாம், எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் உங்களே கேட்குறேன், நீங்கள் என்னை வந்துட்டு பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னும் நான் 2000 தடவை கேட்பேன், 2000 தடவை படம் ஹிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னுவாரு. ஸோ ப்ரொடியூசராக இருந்து பார்க்கும்போது அவங்களோட சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நம்மளுக்கு சிலப்பெல்லாம் யோசனை வரும், ஐயோ அவருக்கு தெரிஞ்சுதானே நம்ம சொன்னதானே எடுத்திருக்கோம், அப்புறம் ஏன் எப்படிதுன்னா, ஆனால் அவங்களுக்கு அந்த மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும் போல. 2 நாளைக்கு ஒரு தடவையாவது கேட்பாரு. அப்போ என்ன நம்மளுக்கு இன்னும் ஐயோ இதில் ஹிட் ஆகணும், இன்னும் வேகமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு இதுவாக இருக்கும். அந்த பயம் ரொம்ப கொடுமையான பயம்ங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த கான்வர்சேஷன். பட் இதை தாண்டி 5 வருஷம் இன்னையிலேருந்து 5 வருஷத்துல உங்களோட படங்கள் உங்களை வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் மேக்கரா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? பயங்கரமான கேள்வியா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னாலே எனக்கு தெரியாது. 5 வருஷம் கழிச்சு திரும்பி இதே மாதிரி உட்கார்ந்து ஒரு எல்லாம் சூப்பர் பேசிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். Actually, there is no tomorrow. என்னை பொறுத்த வரைக்கும் there is only now. பவர் ஆஃப் நவ் இல்லையா? there is only now. இப்போ நம்ம இருக்கோம், இந்த இடம் வந்து இன்னைக்கு புதுசாக 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹாப்பி, அவ்வளோதான். இந்த மொமெண்ட் ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு போய் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வி கேன் எய்ம், எழுதலாம், எல்லாம் ஆசைப்படலாம். அது வந்து நடக்குதுன்றது அது அந்த மொமெண்ட்டுக்கானது. அது அப்போ நவ்வாக இருக்கும். அது அந்த ஃபியூச்சர்ன்றது அது அப்போதைய நவ்வாக மாறிடும் இருக்கும். ஸோ எப்போவுமே நவ் தான் பியூட்டிஃபுல். ஆனால் எனக்கு என்னன்னா, இப்போ கிளைமேக்ஸ் தெரியாமல் கதை எழுத முடியாது மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ரஃப் பிளான் நக்லெட்ஸ் இருக்கிற டைம்ல இருந்து ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்கணும். இப்போ வந்து எனக்கு அது இல்லாமல் அடுத்து என்ன படம் பண்ணுறாங்கிறதே எனக்கு அடுத்த 5-6 படம் என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேங்கிறதுலேருந்து தான் டிசைட் பண்ணும். அப்படி எனக்கு ஒரு வியாதி. அதனால் 5 வருஷம் கழிச்சு மேபி இன்னும் 1-2 படம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், 1 or 2 மூவிஸ். எனக்கு இதே மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிளில் நண்பர்களோட ராஜேஷ் இந்த மாதிரி சாரு எல்லாரும் நண்பர்களோட இந்த ரவுண்ட் டேபிளில் திரும்பி அப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். வேற என்ன, நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம். அது பண்ணிக்கிட்டே இருந்தாலே சந்தோஷம் தான். தொடர்ந்து அந்த இதில் இயங்கிக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. சினிமா தான் பிடிச்ச விஷயத்த கமல் சார் சொல்கிற மாதிரி காசும் கொடுத்து பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு சொல்கிற அந்த பாராட்ட வேற செஞ்சு அந்த மாதிரியான நீங்கள் கார்லாம் அனுப்பிச்சு உங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்பாட்டுக்கு வச்சு சாப்பாடு போட்டு வேலை வாங்குற துறைகளே ரொம்ப கம்மி. எந்த நீங்கள் துறைகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் சாப்பாடு போட்டு வேலை வாங்கி நல்ல சம்பளமும் கொடுத்து டைரெக்டாக அவங்களால ஃபீட்பேக் வாங்க முடியுது. நீங்கள் ஒரு பொருள் பண்ணுறீங்க, ஒரு டிவிஎஸ் ஏதோ ஒரு வண்டி பண்ணுறீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களால் டைரெக்டாக அந்த ஃபீட்பேக் வாங்க முடியாது. பாராட்டோ கிரிட்டிசிசமோ டைரெக்டாக அவங்களால வாங்க முடியுது. கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி உங்களை பேசிட்டு போகிற அந்த விஷயம் சினிமாவை தவிர வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்குமான்னு தெரில. ஐ லவ் திஸ் ஃபீல்டு. எல்லாத்துக்குமே அப்படி தான். இந்த ஃபீல்டு இயங்கிக்கிட்டே இருக்கணும், நல்ல விதமாக இயங்கிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி இயங்கிக்கிட்டே இருக்கணுன்றதான் ஆசை. நல்ல படங்கள் கொடுக்கணும். அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் வந்து படம் பண்ணுறதை விட நிறைய கதைகளோட ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே வராங்க. இங்கே இருக்கிற சினிமாவுடைய பேஸ்மெண்ட் இருக்குல்ல, இந்த அதிகார தோரணை வந்து நம்மளை விட அதிக வாசிப்போட பொலிட்டிக்கலாகவும் நல்ல கதைகளோடு வரவங்க இங்கே இருக்கிற இந்த மாயத்தில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய பேர் வந்து தன்னுடைய வீட்டுகளுக்கு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு 5 வருஷம் வேலை பார்த்துட்டு நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் வந்து இங்கே வந்து அவங்களுடைய கதைகளை வந்து கதையாக்கப்படணும்னா ஒரு சினிமா நாம் மட்டுமே படம் பண்ணுறதுன்றதை விட அதை மாதிரியான கதைகள் வரணுன்றது என்னுடைய ஆசை. அதுக்கு இங்கே இருக்கிற டேரக்டர்னா ஒரு கொம்பு முளைச்சிருச்சு, ப்ரொடியூசர்னா இது ஹீரோனா பயங்கர பிம்பம், இந்த பிம்பங்களெல்லாம் உடஞ்சி குறைஞ்சபட்சம் ஒரு மலையாள சினிமாவில் இருக்குல்ல, யார் வந்தாலும் அவங்க சிகரெட் தான் பிடிச்சி நிற்பாங்க, யார் வந்தாலும் ஏந்து தான் நிற்க மாட்டாங்க. இப்போ இதை மாதிரியான ஒரு குறைஞ்சபட்சம் இயக்குநர்களாவது
இயல்பாக சராசரி மனிதர்களோட கை குலுக்குவதோ, அவங்களோட உரையாடுவதோ, உதவி இயக்குநர்களோடு சில பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் 10வது அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் டைரக்டருக்கே தெரியாது. வெறும் அது மாதிரியான தன்மையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உடஞ்சி இயல்பாக இருக்கிற தோழர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயல்பாக இன்னும் அதெல்லாம் உடச்சி நம்ம வந்து பழகிற ஒரு செட்டப் வந்து இன்னும் இங்கே மலரணுன்றது என்னுடைய ஆசை. அது இருந்தால் தான், ஏன்னா நான் இன்னும் ஒரு 5 படம் பண்ணலாம், இல்லை ஒரு 10 படம் பண்ணலாம், அது சினிமா வாழ வைக்காது. இது மாதிரியான புதியவர்கள் வந்து இதுக்குள்ளே வந்து கதைகளோடு வந்து அவங்க இங்கே இருக்கிற செட்டப்போடு அவன் அந்த ஒரு தகுதி மட்டும்தான் இல்லை, இவங்களோட நிறைய பேர் நானே ஓடி போனோம் தான். நான் மறுபடியும் சினிமாவில் செட் ஆகலன்னு சொல்லிட்டு இரும்பு கல்லில் போயிட்டு லோடு மேனாக இருந்தேன். இப்போ அது மாதிரி நிறைய பேருடைய கதைகளை நம்ம கேட்கலாம். இப்போ அந்த இது வந்து இங்கே நிறையா இருக்குது. சில பேர் நம்ம கூட தான் இருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்தா கூலிங் கிளாஸ் போட்டால் நமக்கு பயமாக இருக்கும். எனக்கு வந்து அதை மாதிரி கூலிங் கிளாஸ் போட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரோ ஒரு டேரக்டரோ பார்த்தா துப்பாக்கி வச்சுங்கிறவங்ககிட்ட கூட நான் என்னால் பழகிட முடியும். ஏன்னா அவன் வந்து திடீர்னு எந்த நேரத்தில் வேணாலும் நான் வேறு மாதிரி அப்படின்றவான். நமக்கு தெரியும், டே நம்ம வந்து இந்த மண் உருவானதுலேருந்து வரலாறை படிச்சிருக்கிறோம், எத்தனையோ பேராளர்களுடைய கதைகளை படிச்சிருக்கிறோம், அவங்களுடையலாம் என்னவா மாறி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். நீ எதுவுமே தெரியாமல் வெறும் இது மட்டுமே வச்சுட்டு இங்கே ஒரு இது பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நம்ம அவங்கள பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் சக இயக்குநர்கள், உதவி இயக்குநர்களாக இருக்கிறவங்க இதை மாதிரியான புதுசாக வர உதவி இயக்குநர்களுடைய கதைகளை அவங்கள அன்பாக அவங்க அரவணைச்சி அவங்களுடைய கதைகளும் படமாக்குவதற்கான நிறைய விஷயங்கள் இன்னும் நடக்கணும்னு என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்து எனக்கு தான் சார் பயமாக இருக்குது. யார் என்ன எப்போ எதை பண்ணுவாங்கன்னே தெரியல. இல்லை, நிறைய பேர் அசிஸ்டன்டாக வர்றதுக்கு முன்னவே ஓடி போயிடுவாங்க. இப்போ நான்லாம் வந்து ஒருத்தர் வந்து என்னை ரொம்ப நாளாக 2 வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவரே அசிஸ்டன்டாக வாய்ப்பு தேடிட்டு இருக்கார். அவர் நான் படம் பண்ணுறேன்னா நீ வேறான்னு சொல்லிட்டு என்ன மெயின்டைன். அப்போ எனக்கு வந்து இங்கே சினிமா புரியறதுக்கு, இதுக்கே நான் எம்ஏ படிச்சுட்டு வரேன், அப்போவே எனக்கு சினிமா புரியறதுக்கு எனக்கு இந்த மாயம் புரியறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அப்புறமா தான் தெரியுது அவனே அசிஸ்டன்ட் இல்லைன்னு. இப்போ அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஷூர் சார். ஆனால் இப்போ வர்றவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். என்கிட்ட பசங்க ஜாயின் பண்ண பசங்கள்லாம் 2000 அப்புறம் பிறந்தவங்க, அதில் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அவன் பயங்கர என்ன ப்ரோ லேட்டாக வரீங்க இப்படி தான் டீல் பண்ணுவானுங்க. அதான் ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பாங்க. ரொம்ப தெளிவாக இருக்கு. நான் ஆடிஷன் வச்சு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அடுத்த படத்துக்கு எடுத்திருந்தேன். அவங்ககிட்ட கேட்டேன், 19 வயசு போய் என்னடா இப்பவே வந்து ஜாயின் பண்ணுற சூப்பராக, என்னடா அவன் லட்சியம் அப்படின்னா 22 வயசுல படம் பண்ணணும். அதேதான், ஒரு படம் தான் ரொம்ப கரெக்டான கிளீனான டார்கெட்ல தான் வர்றாங்க. உங்களுக்கு கிளியரா தெரியுது 4 இயர்ஸ்ல நான் வந்து படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப அது பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறது கான்ஃபிடன்ஸ் இருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ரெண்டாவதுங்க, எனக்கு இந்த சீன் வேற மாதிரி மாத்திக்கலான்னு கார்த்தி சார்ட்ட சொல்லும்போது அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சீன் வச்சுக்கிட்டு, இல்லை கார்த்திக் இப்படி சொல்லலாம், என் டேரக்டர்கிட்ட நான் கதை சீன் சொல்லும் போதோ இல்லை வெளில போய் ஒரு சீன் சஜஸ்ட் பண்ணும்போதோ, நான் ரைட்டராக ஒர்க் பண்ணி இருக்கிற டேரக்டர்ஸ்கிட்ட போய் நான் சீன் சொல்லும் போதோ ஒரு ஆல்டர்னேட் இல்லாமல் போக மாட்டேன். இது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு விட இது இப்படி இருக்கலாமா பாருங்க அப்படின்னு சொன்னால் அது சொல்கிறது கொஞ்சம் கேட்பாங்க. எடுத்துன்னே நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட் வக்காது என்ன எழுதுறீங்க அப்புறம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூஞ்சிக்கு நேராக பட்டார்னு அடிச்சிருவாங்க. அது நல்லதும் தான், அந்த ஒளிவு மறைவு இல்லாமல் ப்ரோ வேலைக்கு ஆகாது ப்ரோ அப்படின்ட்டு தான் இது பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்க மேபி ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இருக்கிற யாருமே அப்படி டேரக்டர் வந்தா அப்படின்லாம் கிடையாது. அந்த மாதிரி பயங்கர அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ஆரோக்கியமான விஷயம் தான். பயங்கர ஆரோக்கியமான விஷயம் சொல்ற முடியாதுல்ல. கரெக்ட் 70-90% இருக்குது. ஆனா இப்ப இந்த ஒரு 5-6 வருஷமா தான் அந்த உடைப்பு நிகழ்ந்துருக்கு சார். அது இன்னும் பரவலாக்கணும் சார். ஒரு படம் தான் சார் இப்போ ஒர்க் பண்றது எல்லாமே. ஒரு படத்துல ஒர்க் பண்றவங்க இன்னொரு படம் ஒர்க் பண்றது ரொம்ப ரேர் தான் சார். 2வது படத்துக்கு அதே அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்றாங்க, இப்போ அசோசியேட் டைரக்டர் வராங்க. இப்போ அசிஸ்டன்ட், அசோசியேட், கோ டைரக்டர், டேரக்டர்லாம் கிடையாது சார். அசோசியேட் டைரக்டர் வந்துட்டாலே ஓகே படம் பண்ணிடலாம், அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. அதுக்கு என்னன்னா அவங்க அவ்வளோ வேலையும் கத்துக்கிறாங்க, டக்குன்னு கத்துக்கிறாங்க. ஆன் த ஸ்பார்க் ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்னோம்னா டெக்னாலஜியாக அவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைனில் அவ்வளோ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ அவங்க ஈஸியாக அவங்களால வந்துட முடியுது அப்படின்றது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஆக்சுவலி இப்போது நான் வரும்போது ஃபில்ம் ரிவர்ஸ் டெலிசினிலாம் பண்ணி பீட்டா டேப்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபுட்டேஜ் எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அந்த டைமில் நான் உள்ளே என்ட்ரானேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் சினிமா பண்ணுறது ரொம்ப பெரிய டஃப்பான ஒரு விஷயம், உள்ளே நீங்கள் என்ட்ரே ஆக முடியாது. ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் சைடு இருந்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் ஷார்ட் ஃபில்ம் ஏரா ஒன்று வந்ததில்ல, அது ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ. இந்த ஷார்ட் ஃபில்ம் ஏராவில் பிரேக் த்ரூ ஆகி எனக்கு கிட்டத்தட்ட நானும் சிவி சாரும் ஃபஸ்ட்டே படம் பண்ண வேண்டியது. பீட்சாக்கு அட்டகத்தி முடிஞ்சவொடனே என் படம் பண்ண வேண்டியது சிவி சார். என் கதை ஓகே ஆகிடுச்சு. பட் ஆனால் அங்கே ஓகே ஆகாத ஒரே விஷயம் வந்து என்னோடய பட்ஜெட் தான். என்னோடய கதை வந்து காட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கதை வந்து
ஆக்சுவலாக அது அதுக்கப்புறம் பூஜைலாம் போட்டோம். பட் ஆனால் டேக் ஆஃப் ஆகுது. ஆனால் சொன்னேன்ல, நான் நிறையா சைன் பண்ணி பட்ஜெட்னால, ஸ்கேல்னால, இல்லை ஸ்டார், அந்த பட்ஜெட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார் உள்ள தேவைப்படும். அது கரெக்டாக அந்த நேரத்தில் அது அமையாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம வேற ஒரு கதையை எழுத வேண்டியது வரும். அப்போ கிடைச்சதெல்லாம் வச்சு நம்ம எப்படியாவது எழுதி வெளியே வரணும். ஸோ என்னோட வே வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். எனிவே 2025 எல்லாருக்குமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக அமைஞ்சுது. மூவிங் ஆன், நிறைய படங்கள் வரட்டும். 5 வருஷத்துல நிறைய படங்கள் நீங்க பண்ணோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். Thank you so much. Venue partner We Love Homestay. Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.